இப்படி தளபதி சலூன் அறிவாளித்தனமா பேர் வச்சிருக்கானே, இவன் தான் நம்ம பாஸோட ஒரே நண்பன். இவன் பேரு நல்ல தம்பி. பிளேட மாத்ரா விநாயகா விக்னேஸ்வரா, இந்த ஊர்ல மழை பெஞ்சு பயிர் வளருதோ இல்லையோ எல்லார் மண்டியில நல்லா மயிர் வளரணும். அதை நான் வெட்டுன்னு வெட்டணும், துட்டு கொட்டுன்னு கொட்டணும். டிஆரே தாடி எடுக்கணும்னு முடிவு பண்ணாருன்னா அது ஏன் கையால தான் எடுக்கணும். கத்தி கொடு. கிரி படத்துல வடிவேலுக்கு பேக்கரி கிடைச்சதுக்கு பின்னாடி ஒரு கதை இருந்த மாதிரி நம்ம நல்ல தம்பிக்கும் இந்த சலூன் கிடைச்சதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. தம்பி, என் பொண்ணு 3 மாசம் முழுவாம இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு மாப்பிள்ளை பையன் ஓடி போயிட்டான் தம்பி. பின்ன இருந்து பிரசவம் எல்லாம் பாத்துட்டா போவான். அவனை விடுங்க தம்பி, ஓடு கழிப்பைய. இந்த கல்யாண மண்டபத்திலேயே நீங்க தான் நல்லா சிரிச்ச முகமா இருந்தீங்க. அதுக்கு நீங்க தான் தம்பி என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும். யோ பயா எவனோ ஓட்டின செகண்ட் ஹேண்ட் பைக்க என் பேர்ல புதுசா ரிஜிஸ்டர் பண்ணலான்னு பாக்குறியா பயா? தம்பி, அப்படி நீங்க என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தீங்கன்னா என் பேர்ல உள்ள சலூனை உங்க பேருக்கு எழுதி வைக்கிறேன். சலூனா? என்ன சொல்றீங்க? அந்த டீலிங் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாட்டிக்கு முடியாம கிடக்குது, 108க்கு போன் பண்ண வேண்டியதானே? 108க்கு போன் பண்ணா ஏன்டா 1008 வாட்டி போன் பண்ணி உயிரெடுக்கிறேன்றானுங்க. ஸ்கூல் சவாரி மாதிரி அந்த பக்கம் வந்து ஆம்புலன்ஸ் டயர் தேஞ்சதான் மிச்சம். உங்க ஆயா போன பாடா தெரியல, பேசாம தூக்கின்னு வந்து ஆஸ்பத்திரி மாத்திரையில போடு, எமர்ஜென்சினா உள்ள தூக்கிடலான்றானுங்க. வந்துட்டீங்களா? பாட்டி பாடி ஆனதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்பலான்னு பார்த்தேன். முன்னாடியே விஷயம் தெரிஞ்சு வந்துட்டு இருக்கீங்க. பாட்டி இருந்தா போனா எங்களுக்கு தேவை வட்டி. அதானே, வட்டி தரனா கொடியில காயற ஜெட்டி கூட தூக்கின்னு போற ஆள் தானே நீங்க. பாலசாமி, நீ ஊரெல்லாம் கடனை வாங்கி அவமானப்பட பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது, இப்படி ஒரு பிச்சைக்கார குடும்பத்துல பிறந்தா அவமானப்பட்டு தானே ஆகணும். நீ பிச்சைக்கார பரம்பரை இல்ல பாலசாமி, ஜமீன் பரம்பரைப்பா. இதுதான் அதுக்கு ஆதாரம். இந்த போட்டோவில் என் பக்கத்துல இருக்காரு, அவர்தான் பாவம் தாத்தா. தாத்தா சாதாரண தாத்தா இல்ல, பின்ன பெரிய இந்தியன் தாத்தாவா? அவர் பூவப்பட்டு ஜமீன்தாருப்பா. என்னது ஜமீன்தாரா? ஆமா ராசா. கவுன்சிலர் பொண்டாட்டி கூட கழுத்துல தொங்க நகை போட்டு நிறுது. ஒரு ஜமீன்தார் பொண்டாட்டி நீ போத்தி ஒரு நல்ல போற கூட இல்லையே. நான் ஒரு பொண்டாட்டி இல்ல, பின்ன சின்ன வீடு. நீ போட்டோ மட்டும் ரகசியமா வச்சுக்கல, ஜமீன்தாரியே ரகசியமா தான் வச்சுன்னு இருக்கிற. இந்த கன்றாவில பேன் சொல்லிட்டு இருக்கிற. சின்ன வீடா இருந்த என்ன பிடிச்சி போய் யாருக்கும் தெரியாம தாலி கட்டி கள்ள பொண்டாட்டியா ஆக்கிக்கிட்டாரு. அப்போ எடுத்ததுதான் இந்த போட்டோ. இதோட இன்னொரு காப்பி அவர் அரண்மனையில இருக்கு. இந்த அசிங்கமான ஆட்டோகிராஃப்லாம் பெரிய என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற. விஷயத்துக்கு வா. என்னால அவர் பெயர் கட்ட கூடாதுதான் இவ்வளவு நாளா மூடி மறைச்சேன். இப்ப அந்த அரண்மனையை விற்க போறாங்கடா. இந்த போட்டோவை காட்டி நீ ஒரு வாரிசு தான் நிரூபிச்சா தார பங்கு முறையில உனக்கும் சொத்துல பங்கு உண்டு. அதோட மதிப்பு கோடி கணக்குல. கோடி கணக்குலையா? என்ன பாட்டி சொல்ற? இது உண்மையிலே பூவப்பட்டி ஜமீன்தார் தானா? ரொம்ப இருட்டா இருக்கானே, இரு வெளிச்சத்துல பாத்துட்டு வரேன். ஜமீன்தார் தான். தாத்தா ஜமீன் தாத்தா தாத்தா. சி, ஐயோ தாத்தா போயிட்டாரு. பாட்டி பாட்டி, நீ கொடுத்த ஆதாரத்தை எப்படி அநியாயமா அழிச்சிட்டேனே பாட்டி. இதுக்கப்புறம் நான் தான் வாரிசுன்னு எப்படி பாட்டி ப்ரூவ் பண்ணுவேன்? உழைப்பெல்லாம் வீணா போச்சு பாட்டி. கவலைப்படாத பால்சாமி, இந்த போட்டோவோட இன்னொரு காப்பி அரண்மனையில இருக்கிறதா உங்க வாயா சொல்லுச்சே, அதை வச்சு நிரூபி. அப்பதான் உன் பாட்டியோட ஆத்மா சாந்தி அடையும். ஏண்டா உங்க வட்டி காசை வசூல் பண்றதுக்காக என்ன ஊசி பேத்தி விடுறீங்களா? உங்களுக்காக இல்லனாலும் என் பாட்டிக்காக நியாயத்தை கேப்பண்டா. பாட்டி, 16வது நாள் காரியம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள பங்க பிரிக்கல நான் உன் பேரன் பால்சாமி இல்ல. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. என்னடா அச்சு டாக் மாதிரி அந்த பொண்ணையே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்க மச்சான்? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீனா நான் வந்து உன்னை டிராப் பண்ணிருக்க மாட்டேனா? அரியர் எக்ஸாம் எழுத போயிட்டு இருக்கேன் மச்சான். உன் கூட வந்தா ஒண்ணுமே உருப்பட மாட்டேங்குதுடா. ஒவ்வொரு வாட்டியும் ஃபெயில் ஆயிட்டே இருக்கேன் மச்சான்.
உனக்கு எனக்கு ராசியே இல்ல விட்டுரு. டேய் மச்சான், நான் உன்னை சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டியே. அந்த சரஸ்வதி தேவியே வந்து உன்னை டிராப் பண்ணாலும் நீ பாஸ் பண்ண மாட்ட. தமாசு. பின்ன என்னடா ராசி பாக்கத்தை விட்டுட்டு முன்னாடி உட்காந்து ஒரு பேப்பரை பாடுறா. ஏய், போடா. அப்படி எல்லாம் உன்னை விட முடியாது மச்சான். இந்த தடவையும் ஃபெயில் ஆயிட்டு அப்புறம் நீ என்ன டிராப் பண்ணல, அதனால தான் நான் ஃபெயில் ஆயிட்டேன், இல்லைன்னா நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்து கோல்டு மெடல் வாங்கியிருப்பேன்னு சொன்னாலும் சொல்லுவேன். அந்த பேச்சுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன். வா வாடி வா வா. அப்போ நான் படிச்சு கும்பகோணம் கலெக்டர் ஆகுது உனக்கு பிடிக்கல. சரி போ போ. டேய் போதும் வா. இது வரைக்கும் நீ எடுத்துட்டு போன பேப்பர் பிட்டுக்கு பதிலா ஜாக்கெட் பிட் எடுத்துட்டு போய் வித்து இருந்தா நாயுடால் மாதிரி ஒரு கடை திறந்துருக்கலாம். எப்படா பிட் எடுத்துட்டு போய் ஃபெயில் ஆகுற? அது ஒண்ணும் இல்ல மச்சான், ஒவ்வொரு வாட்டி எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு எந்த பிட்டு எங்க வச்சிருக்கேன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். அதான் இந்த வாட்டி தெளிவா என்னென்ன பிட்டு எங்கெங்க வச்சிருக்கேன்னு அதுக்கு ஒரு தனி பிட்டு போட்டிருக்கேன். எப்படி? பிராக்டிஸ் மேக் ஏ மேன் பர்ஃபெக்ட். என்ன சொன்ன மச்சான்? அனுபவமே ஒரு மனிதனுக்கு நல்ல பாடத்தை கற்றுத் தரும்னு விவேகானந்தர் சொல்லிட்டாரு. இனி எந்த அந்நிய சக்தியால உன்னை ஃபெயில் ஆக்கவே முடியாது, ஃபெயில் ஆக்கவே முடியாது. எப்படி இருக்கீங்க பாஸ்? பார்த்து 6 மாசம் ஆச்சு. போன அரியறப்ப பார்த்தது என்ன ஒரு சுத்து குண்டாயிட்டீங்க போல இருக்கு. என்ன பாருங்க நான் எப்படி அழைச்சிருக்கேன்னு. ஏன் சுகர் வந்துருச்சா? நோ ஃபுல் டயட் சார். அடுத்த அரியர்ஸ்ல இன்னும் ட்ரிம் ஆயிடுவேன். நீங்களும் ட்ரிம் ஆகணும், ஏன்னா நமக்கெல்லாம் வயசாயிட்டே போகுது இல்ல. சார் யாரா? உங்க பெரியப்பாவா? சார் யாரு? உங்க அல்லக்கையா? என்ன கலாச்சிட்டாராமா? சும்மா காமெடி பண்ண, கோச்சுக்காதீங்க. ஐ எம் வெங்கட், பாஸோட அரியர் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? ஐயையோ, முட்டை போண்டாக்கு டை கட்டின மாதிரியே இருக்கானே. நைஸ் மீட் யூ. உங்ககிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. வாங்க பாஸ். அப்புறம் இவன்லாம் என்ட்ரி ஆவான் தெரிஞ்சிருந்தா நான் இறக்கி கூட வந்திருக்க மாட்டேன். பரிச்சையே விடுங்க பாஸ், அது கிடக்குது கழுத. பாஸ் ஒரு முக்கியமான விஷயம், என்ன? புதுசா ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்கேன். புது ரிலீஸா? 4 மாசம் ஆகுது. பையன் அங்க பாருங்க. ஹை கலக்குற நண்பா. இன்னமும் 1000 கோடி ரூபாய் செலவுல அவதார் ரிலீஸ் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கான். புது மச்சான், எல்லாருக்கும் இந்த மாதிரி ஃப்ரீயா கிடைக்க மாட்டாங்க. பாஸ் பாஸ் என்ன சொல்றீங்க? நம்ம ஃப்ரெண்டுக்கு ட்வின்ஸ், வாங்க நம்ம ரிலீஸ் பார்க்கலாம். வா மச்சான். பசங்களுக்கு வெக்கேஷன் டைம், எங்கேயாவது பிக்னிக் கூட்டு போங்கன்னு வீட்டுல ஒரே தொல்லை. நாம அரியர்ஸ் எக்ஸாம் எழுத போறது பிக்னிக் போற மாதிரி தானே. அதான் எல்லாரும் இங்க கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். ஆமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல நண்பா. இந்த பாருங்க பாஸ், அடுத்த தடவை நீங்க அரியர்ஸ் எக்ஸாம் எழுத வரப்போ நீங்க ஒய்ஃபோட தான் வரணும் சொல்லிட்டேன். கல்யாணத்துல காலத்துல பண்ணணும் பாஸ். ஏய் காந்தி காலத்துல இருந்து அரியர் நீ எல்லாம் காலத்தை பத்தி பேசாதடா, ஓங்கி அப்பிடுவேன். இந்தாங்க பாரு. எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த வருஷமாவது எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவீங்கல? கண்டிப்பா கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட். டேய் என்னடா இது? பால் நைட் குடிச்சிருப்பியே? தூங்கிட்டேன். வயசான ஆளு மச்சான், பாவம் தூங்கி. ஓ ஃப்ரெண்ட்ஷிப். பாஸ் நம்ம அடுத்த பிளான் என்ன? உனக்கு ஃபேமிலி பிளானிங் தான். ஒன்ன கேக்கல பாஸ், நம்ம அடுத்த கிட்ட திட்டம் என்ன பாஸ்? டேய் நானே ஏதோ போனா போதுன்னு விட்டா இன்னமோ சந்திராயன ராக்கெட்ல விட்ட விஞ்ஞானி மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அரியர் எழுத வந்த மக்கு பசங்க தான் நீங்க. ஓ பெல் அடிச்சாங்க பாரு, முட்டி போட வைக்க போறாங்க. போடா. டேய் ஓரே மிஸ்ஸிட் வந்து மாட்டி விடுவா. போடா. டேய் இன்னியோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட். ஏண்டா? பின்ன ஆதாமியாவாளுக்கு பிறந்த மூத்த பையன் மாதிரி இருக்கான் அவன். அவன் ஃப்ரெண்டுனா அப்ப நான் யாரா? என்ன மச்சான் இவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட? 5 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் விடாது. போடா. ஓ முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சு தகநக நட்பது நட்பு. அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டு இந்த நட்பு. அழகா யாரு? வெளிய போடா. என்ன யாரும் இல்லாத நேரத்துல வந்து ரவுடிசம் பண்றியா? யூ ஸ்டூபிட் மோரான். என்னது முறத்தால அடிப்பியா? யாரு? ஏய் ஏய் கிரண், பார்த்தல யாழ் எப்படி கரெக்ட் டைமிங்க்கு வந்தான்னு? டேய் கிரண், நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இப்படி மத்தவங்க அடிக்கும்போது சட்டை எல்லாம் கிழிய கூடாதுன்னு? இத பாரு, அவ செம்ம கோவத்துல இருக்கான். ஷர்ட் எல்லாம் வேற கிழிஞ்சிருக்கு. அவனுக்கு கராத்தே கூட நல்லா தெரியும். கராத்தேவா? பீ கேர்ஃபுல். சும்மா லைக். ஏய் என்ன ஓவர் பில்டப்பா இருக்குது என்ன? டேய் கிரண், இவ ரொம்ப ஓவரா பேசுறா. உன்னோட அந்த ஆனகோண்டா குத்த கொஞ்சம் காமி. சும்மா கை சுத்துறதுக்கு இந்த அடி அடிச்ச? எங்களுக்கு எல்லா குத்தும் தெரியும், புரியுதா? 2 நாளா வருவேன், ஒழுங்கா வாங்கின பணத்தை வட்டியோட எடுத்து வைக்கிற, இல்ல 2 பேரையும் தொலைச்சு போடுவேன். தொலைச்சு. டேய்
டேய் குட்டி என்னடா ஏன்டா அழுவுற? பின்ன போற வரவள அடிச்சிட்டு நான் வேற என்ன பண்ணுதா? வேற யாருடா உன்னை அடிச்சா? ஊரையே மிரட்டிட்டு இருக்கானே தோற அவன்தான். அவன் பையனுக்கு ஒரு வாரத்துல பொண்ணு பார்த்து தரணுமா, இல்லன்னா உன்னை அவனுக்கு கட்டி வச்சிருவாங்களா? என்னது? முக்காவாசி எந்த பிரச்சனையும் வராது. ஆனா அப்படி இப்படி ஏதாவது ஆச்சுன்னா நீ அட்ஜஸ்ட் பண்ணி போயிடல ஸ்மிதா. தொழில மாத்தியா நீ? உன்னையே போனா போது லவ் பண்ணா இதுல இன்னொருத்தனுக்கு வேற ரெக்கமெண்டேஷனா? இன்னையோட நம்ம ரிலேஷன்ஷிப் கட்டு. ஏ பட்டி சேட்டா விളിച്ചു புறத்துக்கு போ. டேய் யாரடா என்ன புடிக்குற? பாத்துடா. என்னடா மூஞ்சில? எங்கடா யார் மூஞ்சில? நாய் மூஞ்சிலடா, பின்ன ஏன் மூஞ்சிலியா? பாரு ரத்தம் வருது. எல்லா நாய்க்கும் ஊத்தி கொடுக்க வேண்டியதா இருக்குது. Cheers. What are you two doing in my woods? உனக்கு துப்பாக்கி சத்தம் பிடிக்காதடா? வேணாடா தம்பி, தம்பி சொன்னா கேளு. வேண்டாம் கொஞ்சம் பிடிச்சிடா. யாரா காப்பாத்துங்க. பாவி. டேய், எங்க தாத்தா காட்டை வித்து கல்லெல்லாம் குடிச்சது போக மிச்சம் இருக்கிறது ஒரே வீடு தான்டா. அத போய் ஏண்டா நீ ரொம்ப டிசிப்ளின் டாக்னு சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்தா நேதர்கா சிப்ஸ். இது உங்க ஊர்ல டிசிப்ளினா? ஒண்ணு நீ இருக்கணும், நான் இருக்கணும் இந்த வீட்டுல. பாத்துக்கலாம். ஆடா பாத்தியாக்கா நம்ம காலனிக்குள்ள எவ்வளவு அக்கிரமம் நடக்குதுன்னு? ஐயோ ஆண்டி, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. சே இதெல்லாம் பார்க்கணும் நம்ம தலைய. பாத்துடா, கட்லு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது. மாமியார் வீட்ல கொடுத்ததா? அந்த மங்கூஸ் மாட்டையை வாங்கி கொடுத்துருவானா? சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் நைட்ரா. டேய், உங்க அண்ணன் தானே ஃபர்ஸ்ட் நைட். நீ என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ரூம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்ல. இதெல்லாம் பூ காட்டுறவங்க பண்றதுடா. இந்த பாரு மச்சான், புது படம் ரிலீஸ் ஆகுது, வா போலாம். கையில காசு இல்ல மச்சான். அப்போ பீரோல வச்சிருக்கியா?
காசு இல்லைன்னு மொத்தமா சொல்றா. அது என்ன கையில இல்ல காலில்னு சொல்லிட்டு இருக்க? டெய்லி நான் தானே உனக்கு மொய் எழுதுறேன். இந்த பார் கீழே வெயிட் பண்ற, சீக்கிரம் வா. டேய் வரும்போது சைடிஸ் அந்த பழத்தை எடுத்துட்டு வா. என்னன்னா நீங்க எங்க இருக்கீங்க? இது கட்ல டைட் பண்ணலாம். இவங்க சந்திரிகா, எங்க அண்ணியோட தங்கச்சி. இவரு நல்ல தம்பி, எங்க விஐபியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹாய். ஓகே. ஹலோ. மச்சான், உன் பொண்டாட்டி புள்ளைங்க சீக்கிரம் சாப்பிட சொல்றா. பெரியவனுக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, லேட் ஆயிட போகுது. கை தாண்டா கொடுத்தேன். ஓகே ஓகே. லோதான் ஃப்ரெண்டா பழகினாலும் ஃபிகர் முன்னாடி போட்டு கொடுத்துறானுங்களே. நல்ல தம்பி நம்ம ஏரியாலே ஒரு சலூன் வச்சிருக்காரு. அதோட பேரு கேட்டீங்கன்னா சிரிப்பீங்க. அது என்னன்னா தளபதி. தளபதி. அதான விஐபி. விஐபின்னு உங்களுக்கு தெரியாதா? வேலை இல்லாத பையன் சொல்ல வந்த. அதுதான் இந்த மாதிரி வேலை எல்லாம் பாத்துட்டு சும்மா இருக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு அவங்களுக்கு என்ன தெரியும்? வேலை எல்லாம் ஒழுங்கா நடக்குதா? இந்த வேலையை மட்டும் ஒழுங்கா பண்ண நம்ம ஃபேமிலில நடக்கிற எல்லா கல்யாணத்துக்கும் டெக்கரேஷன் உன் பொறுப்பு தான். ஓகேயா? What are you trying to do? சபா, எத்தனை நாளைக்கு தான் இப்படியே சமாளிக்கிறது? Sing in the rain, I am swaying in the rain, I am swaying. Swaying in the rain. அது நம்மள பார்த்து. ஐயோ, என்ன கிண்டல் பண்ணிட்டாங்களே. பேட்டரி லோவா இருக்கு. ஏதோ சீக்கிரம் சொல்ல, ஆஃப் ஆயிடும் போனு. எப்போ தளபதி? அண்ணே வணக்கண்ணே. ஒரு தளபதினு கூப்பிட்டு என்ன மட்டும்தான், உன்ன இல்லடா. அண்ணா வரண்ணே. எங்கடா போற? போகும்போது எங்கடா போறேன்னு கேட்டா எப்படா வேலைங்க? 2 பேரும் ஊருக்குள்ள பெருந்தாலைங்க. எலெக்ஷன் கூட்டணி பத்தி பேசுவோம். தவர் ஒண்ணு மட்டும் சொல்ற, நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோ. இதுக்கப்புறம் பப்ளிக் பிளேஸ்ல என் கூட வரும்போது ஒரு 2 ஸ்டெப் பேக்லயே வா. ஏன்னா நான் லைப்ரரி, நீ பேப்பரு. இந்தா போய் 2 டிக்கெட் வேணும் வந்து வையே. அண்ணன் போய் பேசிட்டு வந்துடுறேன். பாசே தீயா வேலை செய்யணும். அண்ணா வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? இரும்பு குண்டு தலையன் வட்டி காசு பதிலா சேட்டை எழுதி வாங்க வந்திருப்பானோ. வணக்கண்ணே. நல்லா இருக்கண்ணே. பிசினஸ்ல எப்படி போகுது? ஏதோ போயிட்டு இருக்குண்ணே. வட்டி கடை பக்கம் வரவே மாட்டேன்ற. ரொம்ப செழிப்பா இருக்கிற பொழுது. அண்ணே, நீங்க இருக்கிற ஊர்ல நீங்க மட்டும் தானே செழிப்பா இருப்பீங்க. எப்ப நீ இப்படிதான்பா படத்துக்கு வந்தியாப்பா? பாவடை தின்மலான்னு வந்தேன். நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. இதெல்லாம் கருத்தா? அந்த தம்பி யாரு உன் ஃப்ரெண்டா? அவனை விடுங்கண்ணே, அவன் கிடையாது சில்லற பையன். தீப்பட்டுருக்க எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்குமா? இதெல்லாம் இல்ல பாஸ். நான் பாஸ், நீங்க மச்சான் தளபதி படம் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகி தியேட்டரே சும்மா திருவிழா மாதிரி இதுல. இதுக்கே எப்படின்னா தலைவன் தளபதியும் சேர்ந்து நடிச்சா எப்படி இருக்கும்? ஏய் சான்ஸே இல்ல மச்சான். தலை வேற தளபதி வேறடா. ரெண்டும் ஒண்ணு சேரவே முடியாதுன்ற. சேர்ந்துட்டாங்க பாஸ். என்ன சொல்ற பாஸ்? ஒருத்தன் தளபதி பேர்ல சலூன் நடத்திட்டு இருக்கான் பாஸ். தல ரசிகர்களும் அவன் சலூனுக்கு வரணுமா, தளபதி ரசிகர்களும் அவன் சலூனுக்கு வரணுமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கணுமா. அவன் மட்டும் நல்லா சம்பாதிச்சு வெள்ளையும் சொல்லியுமா இருப்பானா. இதெல்லாம் என்ன நியாயம் பாஸ்? பாஸ் யார் அவன்? எங்க இருக்கான்? அதோ வெள்ளை சொக்கா போட்டு மொட்டையோட பிசினஸ் பேசிட்டு இருக்கானே, அவன் தான் பாஸ். பாத்து பாஸ், அவன் அடி தாங்க மாட்டான். எப்படி தீயா வேலை செஞ்சேன் பத்தியா? வணக்கம் வாப்பா வாப்பா. அஜித் ரசிகன் பண்றோம். ஏமா உங்க ஆள் படத்துக்கு சம கூட்டம்பா. கவலையே படாது, இந்த வருஷம் உங்க ஆள் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக போகுது பாரு. நான் விஜய் ரசிகன் பண்றேன். உன் மண்டைய பார்த்து ஜெய்சங்கர் ரசிகர் நினைச்சேன். விஜய் ரசிகரா? கவலையே படாதப்பா, உங்க ஆள் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக போகுது. அது என்ன தளபதி சொல்லணும்? ஒண்ணு தலைன்னு வெய்யி, இல்ல தளபதினு வெய்யி. அது சின்ன பசங்கள, நீங்க உங்களுக்கு வாழ்க்கையோட தத்துவம் புரியல. அதாகப்பட்டது நாணயம்னா 2 பக்கம் இருக்கு. வாழ்க்கைன்னா இன்பம் துன்பம் இருக்குது. அந்த மாதிரிதான் எல்லாமே. வானம் பூமி, இரவு பகல், சூரியன் சந்திரன், நல்லது கெட்டது. வாழ்க்கையோட அடியில் நோண்டி பாத்தீங்கன்னா தலையா தளபதியான்னு கேட்டா கமல் மாதிரி புரியாமையே பேச. மரியாதை தெரியாத பசங்கப்பா. பிளட் தேங்க்ஸ் பா. உங்கள மாதிரி இல்ல தெரியுமா அவனுங்க? டேய் நாங்க அதை விட மோசமானவங்க. என்னடா இது ரத்தம்? ஏய் யாரோ தளபதி மேல கை வச்சிட்டே. என்னடா? லீவ் இட் மச்சான், நீ ஏன் அசின் த்ரிஷான் ஒரு லேடிஸ் பியூட்டி பார்லர் வைக்க கூடாது? ஏன் எல்லா ஹீரோயிட்டையும் அடி வாங்குறதுக்கா? ஒரு வீரனுக்கு இதெல்லாம் ஜகஜண்டா. வாடா வாடா. ஏய் வலியோட தளபதி வர வலியோட. என்னாச்சு? எல்லாம் வாசல்ல உட்கார்ந்திருக்காங்க.
கல்யாணத்துக்கு வந்து பெருசுன்னு ஏதாவது மண்டி போட்டுருச்சோ? நித்யா, ஏய் நித்யா, ஏய் உன்னதாண்டி, என்னாச்சு? அம்மா அண்ணன் வந்துட்டான், அண்ணன் வந்துட்டான். ஏய் என்னடி ஆச்சு? ஏண்டா பாஸ்கர், அறிவு இருக்காடா உனக்கு? நீதான் பொறுப்பு இல்லாம ஊரை சுத்துற. அண்ணா வாழ்க்கையில ஏன் குறிக்கிற? உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. மணி என்னடாச்சு? மணி 3:45. இந்நேரத்துக்கு ஊரை சுத்திட்டு வர உன்னை எல்லாம் திருத்தவே முடியாதுடா. உங்க அண்ணா கல்யாணத்துக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கும் நேரம் வச்சு கொடுத்தது நான் தான். இப்படி பண்ணிட்டேடா பிஸ்டு. என்னடி ஆச்சு? எதுக்கு என்ன திட்டுறானுங்க? ஃபர்ஸ்ட் நைட்க்கு ரூம் ரெடி பண்ணி கீ எங்க வச்ச? கீ அங்க மேல. இந்த கீ எப்படி என் கையில வந்துச்சு? குடுறா சாவிய. நல்ல காரியம் பண்றடா நீ. ஒண்ணா எங்கடா போன? எவ்வளவு நேரம் மொபைல் ட்ரை பண்ண தெரியுமா? லைனே கிடைக்கல. லைன் கிடைக்கலையா? பேட்டரி லோ, சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. பேசாம பூட்டை உடைக்க வேண்டியதானே? ஆமாண்டா, முதராத்திரி அன்னைக்கே பூட்டை உடைக்கணுங்கிற விளங்கு மாடா. நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு நம்மளை பத்தி என்ன நினைப்பா? என்னடா டாக்டர் தம்பி, காலம் போன கடைசியில் நல்லது நடக்குன்னு உங்களுக்கு பால் கோவெல்லாம் கொண்டு வந்த தம்பி. உங்க வாழ்க்கை இப்படி பாலா போச்சு தம்பி, பாலா போச்சு. இந்த பால்கோவா என்ன பண்றது? உன் தலையில கொட்டு. நாளை காலைல உனக்கு பால் ஊத்துறதுக்குள்ள எங்க மரியாதையா ஓடி போயிடு. ஓடுறான். செம்ம காமெடி இல்ல? அண்ணா வாழ்க்கைய பாலாக்கிட்டு காமெடியாம காமெடி. ஒரு நிமிஷம். சம்பந்தப்பட்ட நானே டென்ஷன் ஆகாம அமைதியா இருக்கேன். நீங்க என்ன ஆளாளுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? யாராவது வேணும்னு இப்படி பண்ணுவாங்களா? கண்டிப்பா தெரியாம தான் நடந்திருக்கும். உங்களை கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கிறேன். தயவு செஞ்சு எல்லாரும் போங்களேன் ப்ளீஸ். அண்ணி ஒரு நிமிஷம். அண்ணி அது வந்து சாரி அண்ணி, தெரியாம நடந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பார்ட்டியா? உள்ள வாங்க. நான் அப்புறம் பேசுறேன். உள்ள வாங்க. எங்க போயிருந்தானா அவன்? காலையில கூப்பிடுறேன்ப்பா. அம்மா, சார் செஞ்ச நல்ல காரியத்துக்கு, சாரோட நல்ல மனசுக்கு சீக்கிரமே நல்லபடியா கல்யாணம் நடக்கும். குறிச்சு வச்சுக்க. தேங்க்யூ சார். இதெல்லாம் ஒரு பொழப்பு. டைம் ஆயிடுச்சு, நீ இங்கேயே படுத்துக்கம்மா, நான் கிளம்புறேன். சரிப்பா. தம்பி, ஒரு சின்ன டவுட். உங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்காவது ரூமுக்குள்ள இருப்பீங்களா, இல்ல இது மாதிரி கதவு போட்டி சாவியை ஜோபில போட்டுட்டு ஊர் சுத்த கிளம்பிடுவீங்களா? சும்மா ஒரு டவுட்டுக்காக கேட்டேன். மங்கூஸ் மண்டே எனக்கு நக்கலை பருத்து. மாமா செம்ம டென்ஷன்ல இருக்காரு. எதுக்கு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. சும்மா அவர் கேட்ட போறாரு. ஒண்ணும் இல்ல. இப்படி ஒரு காரியத்தை பண்ணி தொலைச்சிருக்கானா? யார்கிட்ட? நீ மேல போய் படுமா. சரிங்க அத்தை. மனசுல ஒண்ணும் வச்சுக்காத. அதெல்லாம் ஒண்ணும். சரி போய் படுத்துக்கோ. சரிம்மா, நீ போய் தூங்க, நான் போய். டேடே ஒரு நிமிஷம் இப்படி வா. என்னம்மா? இத படி விடுறா. அங்க போய் படு. அம்மா டேய் ஏண்டா இப்படி? மணி என்னாச்சு தெரியல. எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் இருக்கு. அங்க போய் படு. போடா போடா. இது திறன்னு முடிச்சிட்டு என்னாச்சு இவனுக்கு? சரவணா, சரவணா நான் வந்து உனக்கு போய் நான் அண்ணனா பிறந்தனே. இந்த அரண்மனையில ஒரு 10% பங்கு கிடைச்சாலும் நீங்க பெரிய கோடீஸ்வரம் பாஸ். என்னடா திடீர்னு பாஸ்? அப்படிதான் பாஸ். நீங்க நினைச்சா
எங்களுக்கே கடன் கொடுக்கலாம் பாஸ். பாஸ் கேட்க நல்லா தாண்டா இருக்குது. இதுல ஒரு அஜால் குஜால் அதிசயம் இருக்குடா. என்னது பாஸ்? எது கெட்டு போனாலும் யூஸ் இல்லைன்னு தூக்கி குப்பையில போட்டுருவாங்க. ஆனா கெட்டு போனதுக்கு அப்புறமும் யூஸ் ஆகிற ஒரே விஷயம் என் ஆயா மட்டும்தான்டா. என் பாட்டி சாதாரண பாட்டி இல்லடா, வப்பாட்டி பாஸ். ஏன்டா ஹார்ட் அட்டாக் வந்த அந்த மாதிரி முடிக்கிற? அங்க பாருங்க பாஸ். உரிச்ச முட்டை மாதிரி ஷைனிங்கா இவ்வளோ வெள்ளையா இருக்காளே, யாராவோ? யாராண்டா என்ன பாஸ்? பாவம் வேர்க்குது. நான் வேணா என் வேஷ்டி அவுட்டு எடுத்துட்டு போய் அவன் வேர்வையை தொடச்சிட்டு வரட்டா? ஏன் நாத்தத்துல நெஞ்சு வலி வந்து சாவறதுக்கா? பாஸ் அவங்க இடுப்புல சின்னதா ஒரு மச்சம் இருக்கு பாருங்க. வீட்டுல குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுறான்னா வயசாகி போச்சு, வெள்ளை எழுத்தா தெரியுது, தூர பறவை கிட்ட பறவைன்னு புளிவிட்டு இங்க 500 அடி தள்ளி நிக்கிற பொண்ணோட இடுப்பு மச்சம் உனக்கு அக்யூரேட்டா தெரியுதா? யாரா அவன்? செடிக்கு அடியில முளைக்கிற நாய்க்கூட மாதிரி திடீர்னு முளைச்சு வந்து நிக்கிறான். எவனோ திருடம் போல இருக்கு பாஸ். அரண்மனையில ஆட்டையை போட வந்திருக்கான். யார் சொத்து யார் ஆட்டையை போறது? இது எங்க ஆயாவோட உழைப்புடா. அவன கையில கல் எடுக்கிறான் பாஸ். யாரு? என்னை விட ஃபாஸ்டா இருக்கானுங்க பாஸ். கல்லு போட்டு விளையாடுறோம். கல்லு போட்டு விளையாடவனா குளமா இல்ல குட்டையா? கட்டந்தாடு அந்த மஷ்ரூம் மண்டை அடிச்சு சாவடி. வாங்கடா. டேய் ஓட்ட எங்கடா காணோம்? அடியில இருப்போம் பாருங்க. டேய் வண்டில தான் இருப்போம். கூடாது. டேய் டேய் வாடா வெளிய வாடா வெளிய வாடா. டேய் நில்லுங்கடா. யாரா நீங்க? போட்டோ எடுக்க வந்தோம். போட்டோவா? திருட்டு பசங்களா உங்கள? டேய் வாடா ஓடுறா ஓடுறா ஓட. டேய் இந்த பக்கடா முட்டு இருக்கு. ஏமா ஏமா உரிச்ச முட்டை சொல்றது கேளுமா? ஏமா என்ன பக்கடா இருக்கு சொன்னே. டேய் நில்லுடா நில்லு நானே வரேன். நில்லுடா நில்லு. திருடே திருடே திருடே. இந்த முடி பிடிச்சா ஒரிஜினல் திருடனா இருந்தாலும் தப்பிக்க மனசே வராது. திருடன் தான் திருடன் தான். விட மாட்டேன். விட்றாத விட்றாத. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். மெயின் திருடன் நாங்க தான். நாங்க அப்ரூவர் ஆயிரோம். இல்ல இல்ல நான் தான் பாஸ். என்னைய புடிங்க என்னைய புடிங்க. நீங்க தான் மெயினா? அவரை மாதிரி எவ்வளவு டைட்டா புடிங்க. தோள்பட்ட தலகாணி வர மாதிரி தொங்கி போச்சு. இப்ப போய் அவ ஷோல்டரை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கானுங்க. என்னாச்சு? யாரு இவங்க? திருட வந்தவங்க மாட்டிக்கிட்டானுங்க. ஐயோ எங்களை பார்த்தா திருட மாதிரியா தெரியுது. வீட்டுல சமையல் வேலைக்கு வாய்ப்பு கேட்டு வந்தேன் முதலாளி. முதலாளியா? ஆமா நான் தான் முதலாளி. நான் தான் முதலாளி. சும்மா இருயா. யா வேலை தேடி வரவன் ஒத்தையா வர வேண்டியதானே? அது என்ன கூட 2 ஒத்து? அது மெயினா குழம்பு காசுறது நான் தாங்க. அதுல வெங்காயமும் வெள்ளை பூண்டும் போறதுக்கு வெங்கட் பிரபு கூட, ஜெய் கூட, பிரேம்ஜி கூட, ஐயோ சிம்பு கூட. குரு யோ மெய்யாலுமே வா குரு. இந்த பாப்பா சிம்பு கூட நடந்து போட்டோ எடுத்துக்குது. இந்த மாதிரி அடிப்பட்ட சொம்பளா அது ஓகேவா? உனக்கு இப்ப கல்யாணம் ஆகணுமா வேணாமா? சரி சரி கோச்சிக்காது குரு. பார்த்து செய். நாளைக்கு நானும் அவங்க கூட நின்றா எனக்கு தானே பெருமை. ஏன் சொல்லு. சரி சரி நீ இங்கே இரு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே குரு. சோனாவுக்கு சோனா எப்படி சமாளிக்க போறணும்? நான் பாப்பா இனிலாம் பல பலன்னு இருக்கணும். என்னது இது? இது பத்தாது, இன்னும் பிரைட்டா. ஓகேவா? ஹலோ. இது லோ பட்ஜெட் தான். அடுத்த படம் தான் 200 சீல பண்ணலான்னு இருக்கேன். டைரக்டர் நம்ம கேவி ஆனந்த். நல்ல படம் அதான் பண்றேன். ஓகே. ஹலோ நான் யார் தெரியுமா? சோனாக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா? ஒன்னாவது அவங்க தான் யாரா இருந்தாலும் வெளில நிக்க சொல்லிக்கிறாங்க. போய் அப்படியே நில்லு போ. ஐயே ஒண்ணு இல்ல. ஏய் குமார் எனக்கு தெரியல. நான் நீங்க ஒரே ஜிம் போவேமேடா. ஏதோ 6 மாசம் வஞ்ச கமல வந்து நான் படுத்துட்டேன். அதுக்குள்ள மறந்துட்ட பத்தியா? ஏய் அப்படின்னு நான் திங்குற இப்படி ஒத்து வச்சிருக்க உடம்பு. என்ன அங்க சிக்னல் கட்டுங்கற? ஏய் முதல்ல கை வைக்காம பேசு, இல்ல அடிச்சு மூஞ்சி இஞ்சலாம் வச்சிருவேன். சொல்லுங்க. ஒரு சின்ன ஹெல்ப். என்ன ஹெல்ப்? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. என் பேர் கிரண். ஆனா அது முக்கியம் இல்ல. நிக்கிறான் பாருங்க,
அவனை பத்தி தான் பேச வந்தேன். அவருக்கு என்ன? அவன் உங்க தீவிர ரசிகன். கொஞ்சம் புத்தி சுவாதீனம் கம்மி, கேன்சர் வேற. ஓ மை காட். அவன் வாழ்ற நாட்டுல எண்ணிட்டு இருக்கான். அவன் ஆசையே நீங்க அவன் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் தான். கல்யாணமா? அவருக்கா? ஆமா, அவனையும் ஒரு பொண்ணு துரத்தி லவ் பண்ணிட்டு இருக்கா. ரியலி? அவன் கடைசி காலத்துல கூட வாழணும்னு ஆசைப்படுறான். அவங்க கல்யாணத்தை நீங்க நடத்தி வைக்கணும். உங்களுக்கு ஓகே தானே? கண்டிப்பா கண்டிப்பா. அவர் கூப்பிடுங்க ஃபர்ஸ்ட். கொஞ்சம் நீங்க கூப்பிடுங்களேன். அவர் பேரு? சதீஷ். சதீஷ். இன்னியோ? உங்களதான் வாங்க. வாடா. அக்கா அவன் ட்ரெஸ் பார்த்து பயந்துடாதீங்க. மேடம், குரு நம்ம நிலைமை பத்திலாம் சொல்லிட்டார்ல. உங்களுக்கு கல்யாணத்துக்கு ஓகே தானுங்களா? எனக்கு கல்யாணத்துக்கு ஓகே. ஆனா உங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டானா அவளை கண் கலங்காம பாத்துப்பீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. மேடம், நான் மேடம் இப்படி சொல்லிட்டீங்க. தங்கத்தேரா கையில வச்சே தாங்குவா மேடம். ஐயோ, முதல்ல என்ன மேடம் கூப்பிடுறது நிறுத்துங்க. எனக்கு சோனான்னு பேர் இருக்கு. வாங்க போட்டோ எடுத்துக்கலாம். குரு போட்டோ எடு குரு. ஐயோ நிஜமா கனவா? ஓகே, கிளம்புறேன். ஷார்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. டேட் டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்க, நான் வரேன். See you. குரு புறா குரு குரு மேலே நீ பெரியாதான் குரு. எங்க அப்பா தான் உனக்கு பத்தி தெரியாம மேல கை வச்சிட்டான். அந்த பொண்ணு கூட எவ்வளவு பாசமா மேடம் தான் கூப்பிடாத, சோனான்னு கூப்பிடுன்னு சொல்லுது. டேட் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ண சொல்லிச்சு குரு. மணி ஈட் ஈட் ஈட். டேய் சாப்பிடுறா. யாரு மச்சான் அவன்? ஏரியாக்கு புதுசா இருக்க, ரொம்ப பிலிம் காட்டுறானே. விடு மச்சான், சப்ப மேட்ரு. யாரு இவன்? பொம்மரின் கண்ணாடி போட்ட மாதிரி இருக்கான். மாமா, என்னதான் சொல்லு, நம்ம ஆர்னால்ட் மாதிரி வராது. அது பாரு, அவனை மாதிரியே நல்லா வளர்ந்துருக்கு. ஆனா இங்க ஒன்னும் கிடையாது. டேய், என்னடா அதுக்கு வச்சதை இவன் தின்னுட்டு இருக்க? ஆர்னால்ட் சிட் சிட். That's it. Arnold, roll, roll. My baby. எப்படி? Catch. ஓ, நாய்னா பால் பிடிக்கும். போடா. பார், குட்டி நாயை எப்படி டியூன் பண்ணி வச்சிருக்கான். என்ன இந்த பக்கம் திரும்புது? ஏய், நம்ம பேசுறது அது கேட்டுச்சோ? நல்ல வேலை, நம்ம ஆர்னால்ட பார்த்து அது பயந்துருச்சு. நான் பிச்சுமணி, இது எங்க மாமா அன்புமணி. இவன் சுப்பிரமணி. அப்ப நீங்க என்ன கவுண்டமணியா? வெறும் கார்த்திக்ங்க. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், உன் பேச்சு அது கேட்கவே மாட்டேங்குது. அது சிட் சொன்னா உட்காருமா? சாருக்கு ஷிட்டு வந்தவனா உட்காருவார். அப்படியா? ஏங்க, என்னங்க இது? பருப்பு சோறு, தயிர் சாதம், பாலை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது எப்படி உங்க பேச்ச கேட்கும்? உங்க நாய்க்கு காஸ்ட்லியா ஏதாவது வாங்கி கொடுத்திருக்கீங்களா? என்னங்க இல்லன்னு சொல்லுது? காஸ்ட்லியா? மச்சான், டாக் ப்ராடக்ட்ஸ்ல அங்க இருக்கு, கூட்டிட்டு வா. நாய்க்குன்னு தனி செக்ஷனா? வந்து பாரு, தெரியும். வா. இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எதையாவது எடு. சார், ஒரு வாரத்துக்கு இது போதும்ல? நீ என்னப்பா சரியான ஆளா இருக்க? வை. இந்தா, இது புதன்கிழமை, இது வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. போதுங்க. அட என்னப்பா, நான் சொல்றேன், இத போட்டா நல்லா ஒர்க் அவுட் ஆகும். எனக்கா? உனக்கு இல்ல, நாய்க்கு. இந்தாமா, இதுக்கு பில் போடு. எதுக்கு? நீ பல்லு விளக்குற, நாய் பல்லு விளக்க வேணாமா? அதுக்குதான். என்ன பாக்குற, இது சாம்பிள் தான். அவனை பாத்தியா?
நீ டெபிசிட் ஆகி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க, அவன் என்னடானா வெளியே தலையை நீட்டிட்டு காத்து வாங்கிட்டு வரான் பார். நீ சொல்றது கரெக்ட் பிச்சு. என் ஒரு மாச சம்பளத்தை ஒரே நாள்ல காலி பண்ணிருச்சு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இதை வளர்த்தறக்கே லஞ்சம் வாங்க வேண்டியது. கரெக்ட். டே மணி, எப்படா உன்னோட மிலிட்டரி தாத்தா ஊர்ல இருந்து வருவான்? கார்த்தி, அந்த பிஜு ஜோசப் ஆஸ்பத்திரியிலே மண்டையை போட்டுட்டாரு. ஐயோ என்னப்பா இப்படி பிரேக் போடுற? அன்னைக்கு காலையில ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு போனாங்கல்ல, காலையில 9 மணிக்கு. காலையிலயா? ஆமா. நம் கேரளத்து கோமகன் நமது மேஜர் ஐயா பிஜு ஜோசப் இன்று காலை 6 மணிக்கு அகால மரணமடைந்தார். இங்க வேண்டியது பேல வேண்டியது இதே வேலையா போச்சுடா உனக்கு. புட்டுக்குச்சா? ஆமா, இந்நேரம் ஊசி கூட போயிருப்பாரு. கார்த்தி, இன்னைக்கு சண்டே செமிஃபைனல்ஸ் மேட்ச். உங்க 2 பேருக்கும் வர வர வித்தியாசமே இல்லாம போச்சு. இன்னைக்கு அண்ணியும் நம்ம கூட வராங்க, பிக்கப் பண்ணு வா. அண்ணியா? இவ பெரிய சானியா மிர்சா, இவ ஆடுறத பாக்குறனால ஏறிட்டு வரணும் பாக்கு. இதான் ஸ்கூலாக்கு. ஹாய். ரேணு, இரு, ஒரு 2 நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். கார்த்திக், பாத்ரூம் இந்த பக்கம். நான் ஒரு ஓரமா போய்க்கிறேன். நீ பேசாம உங்க அப்பா அம்மா வீட்டுல இருக்கிறது தான் நல்லது ரேணு. ஏன் ஆண்டி டெய்லி கால் பண்ணி ஒரு பொண்ணு கழகு புருஷன் வீட்டுல இருக்கிறதான்னு சொல்லுவீங்க? அதெல்லாம் கேட்காத. முதல்ல கார்த்திய அந்த நாயை கொண்டு போய் எங்க விட்டுட்டு வர சொல்லு. அது என்னடி அந்த நாய் மேல அவனுக்கு அப்படி ஒரு பிரியம்? இதெல்லாம் பாக்கணும்னு எங்க தலை எழுத்து. வரேன் ரேணு. டேய், அவங்க வீட்டுல என்னடா பிரச்சனை பண்ண? அந்த அம்மா கண்ணே தெரியாது, நம்மள பார்த்து போறாம இவ்வளவு பேசுது இல்ல. அந்த அம்மா என்ன புருஷன் கூட வந்திருக்கு. யார் என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டு. லவ் ஆல். கார்த்திக், மணி புடி. Whose dog is that? கார்த்திக், ஏய் ரே, சின்ன பண்றா. ஐயோ, நான் வேற எலும்பு வாங்கி தரேன். மணி, நோ, மணி நின்றா. எல்லாரும் சீக்கிரம் ப்ளீஸ் இங்க வா. அந்த பால குடுறா. கார்த்திக், ஏய் செக்யூரிட்டி, முதல்ல அவனை இழுத்து வெளிய போடு. ஹாய். என்னடி அங்க ஒருத்தன் என் மேல பூ போடுறான். யாரு? அந்த பல்லக்கு தூக்குறதுல 6ஆவதா நிக்கிறானே அவன் தானே? எப்படி அத கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அவன் உனக்கு முன்னாலேயே என் மேல பூவை போட்டு. உங்க மேலையா? ஏன்டி, எனக்கு என்ன குறைச்சல? பர்சனாலிட்டி விஷயத்துல உனக்கு எனக்கு கொஞ்சம் இன்ச்சு தான் டிஃபரண்ட். அத்தை, அவன் மறுபடியும் பூவை தூக்கிட்டான். எப்படி நம்பாளு? தம்பி, திருவிழாக்கு வந்தமா, பல்லக்கு தூக்கணுமா, சாமியை கும்பிட்டு ஒழுங்கா ஊர் போய் சேர்ந்த மாதிரி இருக்கணும். இப்படி பொண்ணுங்க மேல எல்லாம் பூ போட்டு விளையாடக்கூடாது. அத சொல்ல நீ யாரு? நம்ம கிளம்பலாமா? போலாம். அவளுடைய பாய் ஃப்ரெண்ட். இது அந்த பொண்ணுக்கு தெரியுமா? இப்பதான் பிட்டு போட ஆரம்பிச்சிருக்கேன். நாங்க 2 பேரும் பெட்டு போட கொஞ்சம் நாள் ஆகும். ஜீப் எடுத்துட்டு அண்ணன் இங்கதானே வரேன்னு சொன்னார், காணவே காணோம். இவனா? அத்தை, பேக்ல பாருங்க. கொழுப்பு தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஐயோ அத்தை, பின்னால பாருங்க. ஐயோ, இவன் ஏன் இங்கேயே சுத்தி சுத்தி வர்றான்? வாங்க சீக்கிரம் போலாம்.
நல்லா கொழு கொழுன்னு கலரா மொசக்குட்டி மாதிரி இருந்தா பாக்குறவங்க மனசுக்கு இறங்கத்தான் செய்யும். அது அவன் தப்பு இல்ல, அழகா பிறந்தது ஏன் தப்பு. இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? என்ன பேசுங்க சுத்தமா புரியல. ஆட என்னத்தானே நான் சொல்றது, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. ஐயோ அவன் என்னத்தான் ஃபாலோ பண்றான். சீக்கிரம். ஐயோ அவன் நம்ம 3 பேரையும் செல்போன்ல ஸ்டில் எடுக்கறான். ஐயோ முதுக பார்த்து மூட ஏத்திக்கறான் போல இருக்கு. இழுத்து மூடுங்கடி. சந்து பொந்து எந்த பக்கம் போனாலும் பின்னாடியே வர்றானே. ஆஹா அங்க பாருங்கடி யா வீட்டு காவல் தெய்வத்தை. ஐயோ ராசா. ஏண்டா எங்க மேல பூ போடுவியா? இப்ப நான் போடுறேன். என்ன பண்ணுவ? மறைக்கிறா. டேய் நீ தைரியமான ஆம்பளையா இருந்து இப்ப வீசுறா என் மேல. டேய் சும்மா ஈசுன்னுகிட்ட அவன் வேலா எலும்பு உடையற மாதிரி கம்பு எடுத்து ஒரு வீசுங்கற. ஐயோ விவரம் புரியாம பேசுறியே. நான் சண்டைக்கு கம்பு எடுத்துட்டு வரல, ஒரு சப்போர்ட்டுக்கு கம்பு எடுத்துட்டு வந்திருக்கேன். கம்பீரமா இருந்த என்ன கம்ப ஊண்டி நிக்க வச்சதே அவன். இடுப்ப பார்த்து வீசுவா, இப்ப மொத்த பூவை அவங்கிட்ட கொடுத்துட்ட. எங்க பார்த்து வீசுவானா? அத்தை நாம சேஃபான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். வாக்கப்பட்டவன் வீக்கா இருந்தாலும் வழிபோக்கனாவது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். நமக்கு நேரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆனா அவன ஒரு கை பாரு. கம் ஆன் அட்டாக். இப்போ சிம் கார்டு மேட்டருக்கு வருவோம். சார் உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்கீம் தேவைப்படும்? அப்படி கேளுங்க. 2 பேர் பேசணும், 24 மணி நேரமும் பேசணும், ஒரு நாள் விடாம வருஷம் பூரா பேசணும், ஆனா ஃப்ரீயா பேசணும். அதுக்கு நீ நேரா எங்க இன்னொரு முறை சொல்லு. பாடேன். சத்தமா சொல்லு. பாடேன். இழுத்து சொல்லு. பாடேன். டேய் அந்த பொண்ணு உன்னை பாட்டு பாட சொல்லி கேட்டிருக்காடா. அவ ஒரு வயசு பொண்ணுன்றதுனால வெக்கப்பட்டுக்கிட்டு பாட அப்படின்னு சுருக்கமா கேட்டிருக்கா. மச்சான் யாராவது ஃபெயில்னாலும் இங்கிலீஷ்ல பெரிய புலிடா. அது எல்லாருக்கும் அமையாதுடா. அப்புறம் நீ என்ன பண்ற, அடுத்த தடவை அந்த பொண்ணை பார்க்கும்போது ஒரு நல்ல தமிழ் பாட்டா அவுத்து விடுற. ஓகே. இரு எதுக்கு சாம்பிள் நீ ஒன்னு பாடு. பாடணுமா? ஓம் சிவோஹம். அறிவு கட்டவனே, அப்படியே பாட்டு பாடிட்டு போய் அந்த பொண்ணை கடிச்சு சாப்பிட்டுரு. ஒரு பொண்ணை பார்க்கும்போது இந்த மாதிரி பாட்டா பாடுவ, ஒரு கிலுகிலுப்பான பாட்டா பாடுறா. கிலுகிலுப்பு. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். ஒன்லி திங் ஐ டெல் யூ சாரி பியூட்டிஃபுல், வெரி வெரி பியூட்டிஃபுல். பாடு. பாட. தீ பிடிக்க முத்தம் கூடுடி. இந்த பாட்டு பிடிக்கலையோ? ஏன் உச்சி மண்டையில சுருங்குது, உன்ன நான் பக்கல கிருங்குது, கிட்ட நீ வந்தாக்க டருங்குது, டர்ரு டர்ரு டர்ரு. What are you trying to do, man? நீங்க தான் பாடேன்னு பாட சொன்னீங்க, அதனால தான் பாடினேன். ஐயோ பாடுன்னா நான் உங்களை பாட்டு பாட சொல்லது அர்த்தம் கிடையாது. நீங்க சொல்றது எனக்கு புரியல, இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. தமிழ்ல பேசுனீங்களா? இப்போ தமிழ்ல பேசுனீங்களா? அதுக்கு தான். எப்படி? வெரி ஸ்மார்ட். டேய் என்ன மச்சான், நான் இருக்கிற இடத்த சொல்ல வேணானா? பையன் சொல்லிட்டானா? குத்துனானா? பெரிய பீட்ரு இவரு. ஒண்ணு தெரியும் சொல்லு, இல்லன்னா தெரியாதுன்னு சொல்லு. எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பில்டப் கொடுக்குறான். நடந்ததை கூறும். பாடன்னா புரியலன்னு அர்த்தமா? ஐ திங்க் ஷீ ஸ்பீக்கிங் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். என் ஃபிகர் முன்னாடி பாட்டெல்லாம் படி ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. மச்சான், ஆனா அவ கடைசியா போகும்போது உன்னை பார்த்து வெரி ஸ்மார்ட் அப்படின்னு சிரிச்சிட்டு போனால அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? என் பொழப்பு சிரிப்பா சிரிக்க போகுதுன்னு அர்த்தம். டேய் சைலன்ஸ்ல ஆயில் லீக் ஆகுதா பாரு. டேய் இங்க பதில் சொல்றா. அதாவது மச்சான், பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் பசங்க அதிகமா பேசினா ரம்பம், பேசாம இருந்தா மொக்க, தமிழ்ல பேசினா பழம், இங்கிலீஷ்ல பேசினா பீட்ரு, சிரிச்சு பேசினா ஜொல்லு, சிரியாம பேசினா ரோபோ. அது நீ. ஆனா பசங்களை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க 2 விதம் தான். ஒண்ணு சூப்பர் ஃபிகரு, இன்னொன்னு ஃபிகரு. உன் ஆள் சூப்பர் ஃபிகரு, உனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுவா, கவலைப்படாது. எப்படி மச்சான்? உனக்கு வராத ஒரு விஷயத்தை இப்ப நான் பண்ண போறேன். ரொமான்டிக் லுக் கூட போறேன். அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி அந்த பொண்ணு டெலிவரி பண்ணு வச்சுக்கா, விழுந்துருவா. நல்லா பாத்துக்கோ. Keep the tongue left, slowly come to right and speak. சார் இங்க பார்க்கலாம் போக கூடாது. அப்படி போய் பிராக்டிஸ் பண்ணுவோம். டேய்
ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்க? மூஞ்சில ரொமான்டிக் இருக்கா? மூன்றாம் பிறை ஸ்ரீதேவி மாதிரியே இருக்கு. லூஸ் ஆட்டம். வாஜர் ஒரு ரியாக்ஷன் சொல்லி கொடுத்தான்ல, அத பண்ணு. ரெண்டாவது ஒன்று பண்ணியா, அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணு. இதை ஃபிக்ஸ் பண்ணி. இதான் ஃபிக்ஸ். டேய் வால் வந்துட்டா. எங்கடா இப்பயே போய் சொல்லிட்டு? டேய் இருடா, ஏன்டா இவ்வளவு அவசரப்படுற? இன்னும் 5 நிமிஷம் கழிச்சு அவன ஆம்பளை அவன் மாற போறா. இங்க பாரு, இப்படி எல்லாம் பதட்டப்படக்கூடாது. இதுக்கெல்லாம் பொறுமையா இருக்கணும். போன் இருக்கா? இருக்கு. போன்ல சார்ஜ் இருக்கா? ஹெட்போன் வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். எடுத்து காதுல மாட்டு. ஒவ்வொரு செகண்டும் நான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதே பிரகாரம் ஃபாலோ பண்ணி காய் நவுத்தணும்னு வச்சுக்கோ, ஊந்துருவா. சாயங்காலம் ட்ரீட்டு தான். கிளம்பு. போயிட்டு வாடா. என்னடா பாக்குற? போடா. என்ன தெரியாம ஆசீர்வாதம் வாங்குறியா? நான் சூரிய வம்ச சரத்குமார், இவர் தேவயான. என்கிட்ட தெரியாம ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போறாரு. இந்த வெறு பேத்துற வேலை வேணாம், போடா. நண்பேண்டா. இன்னும் இன்னெல்லாம் கிறுக்குத்தனம் பண்ண போறானோ? சந்திரிகா, சந்திரிகா இங்க 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 இங்க. தேங்க்ஸ். பஸ் யூ டர்ன் பண்ணும்போது இங்க வெயில் அடிக்காது, அதான். சொல்லு மச்சான். ஏன்டா இப்படி அவசரப்படுற? மச்சான் ஒரே டென்ஷனா இருக்குடா. அவ சும்மா தானே உட்காந்துருக்கா. டப்புன்னு சொல்லிட்டுமா? டப்புன்னு சொல்றது நீ குட் மார்னிங் சொல்ல போற? இது 1000 காலத்து பயிர் மச்சான். லவ் மேட்டர்லாம் டைம் பார்த்து தான் சொல்லணும். 2 குழந்தை பெத்தவன், எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டு. நான் சொல்றது கேளு மச்சான். உன் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்டா. இட்ஸ் ஓகே, யூ கேரி ஆன். நான் கிளம்புறேன். டேய் மச்சான் இருடா, இரு. நீ சொன்னபடியே செய்றேன், போதுமா? டேய் எனக்கே பயமா இருக்குடா. கம்மி பண்றான். இது ஃபிக்ஸ் பண்ணிக்க, இது ஃபிக்ஸ் பண்ணிக்க. ஓகே. டேய் டிரைவர் வந்துட்டாரு. நான் சொன்ன டயலாக்ல ஞாபகம் இருக்குல்ல, அதே மாடுலேஷன் சொல்லிடுறா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். கலக்கு மச்சான். ஓகே பை. நீங்க அழகா இருக்கீங்கன்னு நினைக்கலங்க. உங்களை லவ் பண்ணனு எனக்கு சுத்தமா தோணவே இல்லைங்க. என்னமோ சொன்னான் அவன். இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்குங்க. ஹலோ இல்லதாங்க. ஹலோ ஹலோ இல்லங்க. ஹலோ சொதப்பிடுச்சேன் மச்சான். எப்போ ட்ரீட்? போடா. ஒழுங்கா சொல்லியிருந்தா நானே சொல்லியிருப்பேன்டா. மாடுலேஷன் மாடுலேஷன் இப்படி மாட்டி விட்டியாடா. சிக், எவன்டா உனக்கு இந்த ஐடியா கொடுத்தா? நான் விரும்பல, உண்மையில ஆசைப்படல. நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. ஏன் அவன் நேரம் சொல்ல மாட்டானா? சுத்தி வளைச்சுதான் சொல்லுவானோ? அவன் சொல்றது இருக்கட்டும், நீ எப்படி சொன்ன? நான் எப்படி சொன்னேன்? நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, உன்னா லவ் பண்ணனு எனக்கு தோணவே இல்ல, ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்குன்னு சொல்றதுக்குள்ள பஸ் போயிடுச்சு. போடா. அலைப்பாயுதே மாதவன் மாதிரி சொல்றான்னா அரண்மனை கிளி ராஜகிரன் மாதிரி சொல்லிட்டு வந்திருக்க. எந்த பொண்ணு லவ் பண்ணுவா? பெருசா பேச வந்துட்டான். மச்சான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு. எனக்கு என்ன வருமோ அதான பண்ண முடியும். 2 பிள்ளைக்கு தகப்பன்னு ஊன்ட்டு ஐடியா கேட்டேன் பாரு. ஹலோ ஹலோ ஒரு நிமிஷம், எக்ஸ்கியூஸ் மீ. அதான் அழகா இல்லைன்னு சொல்லிட்டீங்க, என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் பின்னால சுத்திட்டு இருக்கீங்க. கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. ஏன் நேத்து டிவில அலைப்பாயுதே படம் பாத்தீங்களா? நானும் பார்த்தேன். ஓ சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டோம். வீட்டுக்கு கூப்பிடலாம், காஃபி சாப்பிட கூப்பிடலாம், ஏன் டிஃபன் சாப்பிட கூட கூப்பிடலாமே. இங்க பாருங்க, என் பின்னாடி இப்படி காமெடி பண்ணி சுத்தினீங்கன்னா நான் சிரிப்பேன், ஆனா இம்ப்ரெஸ் ஆக மாட்டேன். அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க, சரியா? இங்கிலீஷ்ல இம்ப்ரெஸ்னா என்னன்னு தெரியும்ல? ஒரு நிமிஷம் இருங்க இருங்க இருங்க. ஓகே, இப்படி எல்லாம் நான் காமெடி பண்ணா நீங்க இம்ப்ரெஸ் ஆக மாட்டீங்க, ஒத்துக்கிறேன். இந்த கண்ணு தெரியாதவங்களுக்கு ரோடு கிராஸ் பண்ணி விடுறது, அப்புறம் இந்த அநாத குழந்தைகள்லாம் உதவி செய்யறது, வேற பஸ்ல வயசான பாட்டிக்கெல்லாம் உட்கார இடம் கொடுக்கறது, இந்த மாதிரி நான் ஏதாவது சீரியஸா ட்ரை பண்ண நீங்க இம்ப்ரெஸ் ஆவீங்களா?
என்னங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க? சரி ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க. சுபா, ரொம்ப ஓப்பனா சொல்றேங்க. உங்களை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு சத்தியமா எனக்கு தெரியலங்க. நீங்களே சொல்லுங்க, உங்களை எப்படிங்க நான் கரெக்ட் பண்றது? நான் என்ன வச்சுக்கிட்ட வஞ்சனம் பண்றேன்? முடியல, புரிஞ்சுக்குங்க. என்னங்க இப்படி சிரிக்கிறீங்க? ஏதாவது சொல்லுங்க. குளு குளு ரெசார்ட் நல்ல அம்சமா இருக்குல்ல பேரு. செம்மையா இருக்கு பாஸ். இங்க அப்படியே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் பல ஐட்டங்கள் கிடைக்கும் போட்டுருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் பாஸ். ஐட்டலாம் வேணாம் சார், ஆஃப் சரக்கு கிடைக்குமா? சரக்கா? சரக்குலாம் இங்க இன்னொரு ஃப்ரெண்டு லவ் மேட்ரி ஃபீல் அடிக்கிறப்பல ஆஃப் சரக்கு கூட அடப்பல சார். லவ் மேட்டரா? அப்பனா மேடம் தான். மேடம் வாட் இஸ் தி மேட்டர்? இன்னொரு ஃப்ரெண்டு லவ் மேட்ரி ஃபீல் அடிக்கிறப்பல ஆஃப் சரக்கு கூட அடப்பல மேடம். வாட்? ஹலோ வாட்? என்னாச்சு? ஏய் ஃபுல் ஸ்டிப் ஃபுட்பாலர் பையா அவன் மூஞ்ச பார்த்து சூரண்டா. அட பாய் இங்க ததுக்கு அவமேல வாதத்துல வா தோச்சு விட்டுப்பா. வாத்தல தல வேற ஏதாவது பார்க்கலாம். வாத்தல வகாத்தல இதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டே. வா பங்கல ஓமா ட்ரை குடிக்கலாம். குடிகார பயலுகளா, நீ ஏன்டி உன் மூஞ்ச போய் அவனுக்கிட்ட காமிச்ச? எப்படி உடம்பெல்லாம் வாந்தியத்தை நாசம் பண்ணிருக்கானுங்க பாரு. அவனுக்கு என்ன சாப்பிட்டா நான் சொல்லட்டா? பாஸ் ஃபீல் ஆயிட்டாப்ல, வாந்தி மேட்டரு. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துறேன். பாலி இருக்கே, பழம் இருக்கே. ஈஸ்வரி, ஐ அம் பேக். எல்லாரும் காதலிச்சு பைத்தியமாவாங்க, இவன் என்ன பைத்தியமாயிட்டு காதலிக்கிறான்? வாங்க நம்ம வேலையை பார்க்கலாம். ஈஸ்வரி, என்னையா உனக்கு பிடிக்குமேனு மசாலா பால் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு பேர் தான் மிட் நைட் மசாலா. காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தெரியற மாதிரி லூசுங்க கண்ணுக்கு எல்லாம் லூசா தான் தெரியும். எனக்கு பால் எல்லாம் ஒண்ணு வேண்டாம், போய் பாடுப்பா. ஈஸ்வரி, என்னையா இப்ப நீ இந்த பாலை குடிக்கல என் கழுத்தை நானே அறுத்துக்குவேன். தொலைக்கிறேன் குடு. சீக்கிரம் குடி, அடுத்தது பேபி கான் பாய்ச்சல் ரெடியா இருக்கு. என்னாச்சு? பால்ல சக்கரை இல்லையா? சக்கரை இல்லையா? கொண்டா. நல்லா தானே இருக்கு. மக்கு என் உதடு பட்டுச்சுல, அத உனக்கு இனிப்பா இருக்கு. நீ சீனி போட்டு கொண்டு வா, நான் குடிக்கிறேன். ஐயா, இந்த கிறுக்கங்கிட்ட மாட்டினா எனக்கு இன்னைக்கு சிவராத்திரி தான். எஸ்கேப். முதலாளி, எங்களை மன்னிச்சிடுங்க முதலாளி. நான் முன்ன மாதிரி திருட இல்லை, இப்ப திருந்திட்டேன் முதலாளி. முதலாளி என்னதான் ராங் ரூட்ல ஜமீன் ஜல்சா பண்ணியிருந்தாலும் ஒரு வகையில பார்த்தா நானும் ஜமீனோட வம்சாவளி தான் முதலாளி. இது சத்தியம் முதலாளி, நான் சொல்றதெல்லாம் உண்மை, நம்புங்க முதலாளி. ஐயோ முதலாளி, தாத்தா பண்ண தப்புக்கு நீங்க ஏன் தள்ள முட்டிக்கிறீங்க? ஜாக்கெட் பிட்டு வைக்கிறவனே சைட்ல ஒரு பிட்டு வச்சுக்கிறான். இவ்வளவு பெரிய ஜமீனு என் பாட்டியை வச்சுக்கிறதுல என்ன முதலாளி தப்பு இருக்கு? பாஸ் ஒரு நிமிஷம். என்ன ரிமோட்டுக்கார மாதிரி திருப்பி விடுறான்? பாஸ், அந்த ஆளுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி போல இருக்கு. ஜமீனுக்கு வந்த சோதனையை பாத்தியா? இந்த வியாதி வர கொடுத்து வச்சிருக்கணும். தூக்கத்தில் நடக்கிறவனுக்கு சுகரே வராது பாஸ். உண்மையாவடா சொல்ற? ஆமா, தினம் 2 கிலோமீட்டர் நடக்கிறவனுக்கு சுகர் கண்ட்ரோலா இருக்குன்னா ராத்திரி பூரா நடக்கிறவனுக்கு சுகர் எப்படி வரும்? அப்படியே குத்தம் மூக்குல இருந்து ரத்தம் வரும். போய் போட்டோ எடுத்து போ. யாருமே இல்லாம யார் கூட ஐஸ் பை விளையாடிட்டு இருக்கீங்க? எல்லாம் என் புருஷனுக்கு பயந்துதான். அந்த கர்மம் பிடிச்சவனுக்கு கண்ட நேரத்துல எல்லாம் காதல் வருது. என்னால உச்சி கூட போக முடியல. பத்தாவதுக்கு பாத்ரூம் சவுத்துல சாக்பீஸ்ல என் முகத்தை வரைஞ்சு ஐ லவ் யூன்னு எழுதி வச்சுட்டு ஓடுறாப்பா. பாத்ரூம்ல கிருமி பழத்தை கீறி வச்ச மாதிரி அசிங்கமா ஒரு மூஞ்சி இருந்துச்சு. உங்க மூஞ்சி தானே அது? அப்பா அப்பா அப்பா, என்னம்மா இந்த நேரத்துல? நான் எங்க அப்பாவை தேடி வந்தேன். நம்ம 2 பேருக்குள்ள என்ன ஒரு பொருத்தம் பாத்தியா? நீ உங்க அப்பாவை தேடி வந்திருக்க, நான் எங்க அம்மாவை தேடி வந்திருக்கேன். என் பையன் கவிதையா பேசி கணக்கு பண்றப்பா. புள்ள கடலை போறத பார்த்து பூரிச்சு போன ஆத்தால இப்பதான் பாக்குறேன். அப்பா மாயா, ஒரு நிமிஷம். நம்ம அப்பா அம்மாவை தேடுறதை விட்டுட்டு நம்ம எப்போ அப்பா அம்மான்றத பத்தி பேசுவோமா? அரைஞ்ச அறையில உன் பையனுக்கு பக்கவாதமே வந்துடும் போல. நீ என்னடா கக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கிற? அடி வாங்குறதுல அப்படியே அவங்க அப்பா நான் உரிச்சு வச்சிருக்கேன். அங்கிள், இவனை கண்டிச்சு வைங்க. ரொம்ப பேடா பிஹேவ் பண்றான். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, நான் கண்டிச்சு வைக்கிறேன். ஆமா, தம்பி யாரு ஜமீனுக்கு சொந்தமா? சொந்த பையனே சொந்தக்கார பையனான்னு கேக்குறான். உன்ற புருஷன் சுத்த சூனியமாயிட்டான்.
ஈசே ஐயோ வாசனை வச்சே கண்டுபிடிச்சிட்டானே. ஓடிரணும். இந்த சப்பி போட்ட சப்போட்டா தான் ஒரு காலத்துல ஜமீனோட லங்கோட்டாவா இருந்திருப்பான். இவனை கிளறணும், கிளவி பத்தின எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிரும். நானும் பாக்குறேன் கொஞ்ச நாளா ஈஸ்வரிய ரொம்ப தான் ஈஸ்வர. எனக்கு ஈஸ்வரிக்கு நடுவுல என்ன காவா ஓடுதா? இல்ல ஒரு லவ். பெரிய ஐயாக்கு இந்த மேட்டர் தெரியுமா? ஐயோ தெரியாதுப்பா, தெரிஞ்சா கொன்னே போட்டுருவாங்க. நான் சொல்லிட்டா? ஐயோ சொல்லாதப்பா சொல்லாதப்பா. இந்த விஷயத்தை நான் லீக் அவுட் பண்ண கூடாதுன்னா நான் கேட்கிற மேட்டர் நீ ஓபன் பண்ணணும். என்னது? பெரிய ஜமீன் முக்கியமான விஷயத்தெல்லாம் எந்த இடத்துல வைப்ப? அந்த மாடியில காட்டெருமை தலை இருக்குல்ல, அது கழுத்து கீழே உள்ள பெட்டியில ஒளிச்சு வைப்ப. அந்த காட்டெருமை அதனுடைய ரகசியத்தெல்லாம் இன்னொரு காட்டெருமை கழுத்து கீழே வச்சிருக்கேன். இப்பவே போறேன். ஒரு சின்ன என்னடா? நான் ஈஸ்வரி அடையறதுக்கு ஒரு வழி சொல்லி பேசாம ஈஸ்வரி பண்ணிட்டு உனக்கே கட்டி வச்சுருவாங்க. அதெல்லாம் நடக்குமா? இந்த பாடி கொஞ்சம் கஷ்டம் தான். ரேப்ப சொல்லப்பா, கல்யாணத்தை சொல்றேன். டேய் இதுவே நடந்துருச்சுன்னா அதெல்லாம் அசால்ட்டா நடக்கும். என்னடா போட்டோ ஸ்டுடியோ மாதிரி இவ்வளவு போட்டோ இருக்குது? பாஸ் உங்க ஆயா மாதிரி பொட்டில ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. அதுக்காக எங்க ஆயா நீ ஐட்டம் சொல்லுவியா? எருமை தேரா. பாஸ் கிடைச்சிருச்சு. குரா இது எங்க ஆயா மாதிரி இல்லையடா? அது உங்க ஆயா இல்ல பாஸ், என் ஆயா. அப்ப உங்க ஆயா ஐட்டம் தானே? அப்படிதான் தெரியுது. அப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே தாத்தாவா? போடா தாத்தாவா? ஊர்ல இருக்கிற எல்லா ஆயாவையும் ஐட்டம் ஆக்கி வச்சிருக்கிறான். ரொம்ப கலரணும், ஊரே நமக்கு பங்காளி முறையாகும். அப்புறம் அரண்மனை பிரிச்சா ஷேர் இல்ல, ஒரு செங்கல் கூட நமக்கு கிடைக்காது. அப்ப நம்ம இத்தனை நாள் பட்ட கஷ்டமெல்லாம் வேஸ்டா பாஸ்? நம்ம எங்கடா கஷ்டப்பட்டோம்? நம்ம ஆயாங்க தானே கஷ்டப்பட்டுச்சு. என்ன மன்னிச்சிரு ஈஸ்வரி, உன்னை கற்பழிச்சாதான் உங்க அண்ணன் மனசுல இருக்கிற ஆணவத்தை அழிக்க முடியும். என்னத்த பாக்குறான்? பொம்மைய பார்த்து மூட ஏத்திக்கிட்டானே. உன்னதான் நல்ல தம்பி. சொல்லுங்க சார். எல்லாம் அடர்த்தியா இருக்கட்டும். நீ பாட்ட ஷார்ட்டா கட் பண்ண போற. சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரியே நல்லா அடர்த்தியா பண்ணிடலாம் சார். தஞ்சாவூருக்கு நான் பொண்ணு பார்க்க போறேன். ஓ அப்படிங்களா? நல்ல விஷயம் சார். இதுல எங்கடா அடர்த்தியா பண்றது? வேணா மாவு ஊத்தி அட சொல்லலாம். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க மச்சான் என்ன பத்தி? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? டேய் காசு இல்லாதவங்க லவ் பண்ண கூடாதா? சம்பாதிக்கிறவங்க மட்டும் தான் லவ் பண்ணணுமா? கஸ்டமர்ரா. எறா எறா. சாரி சார். டேய் கஸ்டமர்னு முதல்ல சொல்ல மாட்டியாடா? போடா முதல்ல எறா பேக்ரா. பேக்ல எறா. என்ன நடக்குதுங்க? தப்பா தெரியுது. சாரி சார், என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அதான். டேய் டேய் வெளி ஓகே கஸ்டமர் சீக்கிரம் ஆவட்டியா? ரெடி சார் ரெடி சார். தோ பண்ணி தஞ்சாவூர் பொண்ணு பார்க்க போறேன். 5 நிமிஷம் சார். தோ பண்ணிறேன் சார். டேய் காசு என்ன மச்சான் பெரிய காசு? நான் சம்பாதிக்க மாட்டேனா? நான் எத்தனை பேருக்கு ஃபாரின்ல வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் தெரியுமா? அவன் சிங்கப்பூர், மலேசியா, துபாய்னு செட்டில் ஆயிட்டு இருக்கானுங்க. டெய்லி போன் பண்றானுங்க, அண்ணா வாங்கண்ணா அண்ணா வாங்கண்ணான்னு. நான் ஏன் போல? ஏன்டா போல? இது என் மண்ணுடா மண்ணு. டேய் இது அவர் மண்டடா மண்டா. சாரி சார், ஒரு ஃப்ளோல வந்துச்சு. டேய் போய் உட்கார்றா தம்பி. வர வரவும் போக்கே சரியில்லை. யார் நெல் தம்பி? உன் ஃப்ரெண்டா? ஆமா சார், என் க்ளோஸ் ஃப்ரெண்டே. கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டா. தப்பா நினைச்சுக்கிறேன். நான் பொண்ணு பார்க்க போனோம். சரி சரி மச்சான், என் தங்கச்சி கல்யாணத்தை இன்னும் 6 மாசத்துல நான் நடத்தி காட்டுறேன்டா. ஏன் ஐயரு பதில் நீயே உட்காந்து மந்திரம் சொல்ல போறியா? எவ்வளோடா செலவாகும்? ஒரு 3 லட்சம் 5 லட்சம் நான் சம்பாதிக்கிறேன்டா. சம்பாதிச்சு வந்து காட்டுறேன்டா. சரியானவன். என்னாச்சு நல்ல தம்பி? சார் சார் ஒண்ணு இல்ல சார், மெழுகு வச்சு தச்சா சரியாயிடும் சார். சார் அதே அப்படியே டாட்டூ மாதிரி டிசைன் பண்ணிடுறேன் சார், நல்லா இருக்கும். முடியே இல்லனால மாசம் மாசம் கரெக்டா வர கஸ்டமரா. டேய் 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 ஷட்டர் தரடா. டேய் ஷட்டர் முட்டுறடா பண்ற. டேய் எங்க மாமனார் தெரிஞ்சா எனக்கு கிஷன் ஊத்தி கொளுத்திடுவான்டா. டேய் தொலை மச்சான், சொன்னா கேளுடா, தொலைடா. டேய் உள்ள போய் கதவை சாத்திட்டு என்ன பண்றான்? ஒருவேளை தூக்குக்கு போட்டு பானோ. டேய் எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. அசோக், இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. உன் குடும்பத்தை நிறுத்தற கொண்டு வரல என் பேர் அண்ணாமலை இல்லடா. பாரு பல்லாஸ்பத்திரி மாதிரி படுத்துட்டு இருக்கான். டேய் 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 எழுந்திரு எழுந்திரு. எங்கேயும் காரு, எங்கேயும் ஃபேக்டரி, எங்கேயும் டிரைவர் நல்ல தம்பி. ஒரே பாட்டுல நீ பணக்காரன் ஆகிறதுக்கு அண்ணாமலை ரஜினிகாந்தா இல்ல சூரியவம்ச சரத்குமாரா? டேய் என்ன ரோல் மாடலா வச்சு வாழ்க்கையில படிப்படியா முன்னுக்கு வர வழிய பாடுறா. மச்சான்
இந்த படிப்படியா முன்னேறதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஒரே நல்ல டாப்புக்கு போகணும். ஒரே நாள்ல டாப்புக்கு போகணும்னு ஆசைப்பட்டியே, இந்த டாப்பு போதுமா? நீ என்ன பண்ணும், டெய்லி இந்த வழியா ஏறி அந்த டாப்புக்கு போய் ரீடிங் நோட் பண்ணும். அதான் உன் வேலை. கை கொடு. ஆசைப்பட்ட மாதிரி ஒரே நாள்ல டாப்புக்கு வந்துட்ட. கலக கலக. அண்ணா சின்ன பையன் பார்த்து எனக்கு கொஞ்சம். ஒரே நாள்ல டாப்புக்கு போன நீ தான்டா ஆசைப்பட்ட. ஏன் பாதியில ஓடி வந்த? செட் ஆகாது மச்சான். முதல்ல இந்த கூலிங் கிளாஸ் கைட்றா. தாங்க முடியல. இப்போ சொல்லு, ஏன் செட் ஆகாது? மச்சான் என்ன நம்பி ஒரு பொண்ணு இருக்குடா. அந்த ஹைட்ல இருந்து கீழே வந்து கை கால்லாம் உடைஞ்சிச்சுன்னா யாரா பதில் சொல்றது? நீ பதில் சொல்லுவியா? அப்படியே வரல வெட்டிடுறேன் பார். உன்னெல்லாம் என்னடா முணுமுணுக்குற? டேய் வாழ்றா. ஏ மச்சான் சொல்லவே இல்ல. நீ எப்படா லேடிஸ்க்குலாம் முடி வெட்ட ஆரம்பிச்ச? சரி நீங்க பேசிட்டு நான் வாசல்ல உட்கார்றா. உன் கடை தானே, உட்காரு. அடிக்கடி ஞாபகப்படுத்துற என் கடனு. என்னை விட என் கடையில் நீ தான் அதிகமா உட்காந்துட்டு இருக்கிற. சாரி பாஸ்கர், நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். என்னால் தானே இப்படி எல்லாம். ஆனா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க பாஸ்கர். நீங்க நல்லபடியா மாறணும் தானே அக்கா அப்படி எல்லாம் சொன்னாங்க. வேற எந்த உள்நோக்கமும். ஓ அப்போ இதுக்கு முன்னாடி நான் உருப்படாதவன், உதவாக்கற, துபாக்கூர் அதானே? ஆமா, பின்ன டொக்கோமா கம்பெனி ஓனரா நீ? நல்ல தம்பி. இல்ல பாஸ்கர், நான் அப்படி சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்? நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல. அக்காவும் தங்கச்சி பிளான் பண்ணி என்ன வீட்டை விட்டு துரத்திட்டு இப்ப நான் டிராமா பண்றீங்களா? 1000 தான் இருந்தாலும் அக்கா ஒரு லேடிஸ். லேடிஸ் கிட்ட நீ அப்படி எல்லாம் பேசிருக்க கூடாது. என்னடா பேசிருக்க கூடாது? என்ன பேசிருக்க கூடாது? அன்னைக்கு காலேஜ்ல போய் பேசினல, பிடிச்சிருக்கு பிடிக்கல சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு எங்க அக்கா கிட்ட பேசி, எங்க அக்கா கிட்ட பேசி. சும்மா இதெல்லாம் டிராமாடா. தேவையில்லாம டென்ஷன். ஏன் டென்ஷன் ஆவற? ஏன்டா இப்ப டென்ஷன் ஆவற? மச்சான் நீ ஏன்டா டென்ஷன் ஆற? இது ஏன் மேட்டர்டா? கூல் கூல் கூல். பிடிச்சிருக்கு பிடிக்கல இப்ப சொல்ல சொல்றா. இப்ப சொல்ல சொல்லு. என்ன இப்ப சொல்ல சொல்லு. சரியான டியூப்லைட்டா இருக்கே. பிடிக்காம தான் தேடி வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்களா? சரி, இப்ப நான் வேலை வெட்டிக்கே போகாம காசு பணமே சம்பாதிக்காம அப்படியே ரோட்லயே சுத்திட்டு இருக்கேன்னு வெச்சுக்கோமே. ஆல்ரெடி நீ அப்படிதான்டா இருக்கிற. கண்டினியூ. நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? ஏன் பாஸ்கர் நீ இப்படி புரியாம பேசுற? நீ வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் தானே நம்ம கல்யாணத்தை பத்தி வீட்டுல பேச முடியும். ஓ மச்சான், நம்ம வேலைக்கு போகணுமா, சம்பாதிக்கணுமா, வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அப்புறமா அவளுங்க ஈன்னு பல்ல இழிச்சுக்கிட்டு வந்துருவாளுங்க. நான் சொல்ல இதெல்லாம் சும்மா டிராமாடா. கிளம்பி போ சொல்லு, காத்தாது வரட்டும். உனக்கு போய் ஹெல்ப் பண்ண நினைச்சேன் பாரு. என்ன சொல்லணும்? சந்திரியா சிஸ்டர், ஒரு நிமிஷம். என் பேச்ச கேப்பீங்கல்ல? முடியாது. அப்ப பிரதர் பேச்சு மரியாதை இல்லையா? போடா. சை, பயங்கர டென்ஷன் ஆகுதுடா. வாடா ஒரு பியர் சாப்பிடலாம். எஸ், நீ என்ன புரிஞ்சிட்ட அளவு கூட சந்திரியாவை புரிஞ்சிட்டேடா. ஏன் நண்பேண்டா. ஏன் மச்சான், வேலை வேணும் கேட்ட, வாங்கி கொடுத்த. என்ன நம்பி ஒரு பொண்ணு இருக்கா, முடியாதுன்னு ஓகே. இப்போ அந்த பொண்ணே உன்னை தேடி கடைக்கு வந்தா, அவளையும் மூஞ்சி காமிச்சு வெளியே அமிச்சிட்ட. என்னதான்டா உனக்கு பிரச்சனை? ரொம்ப ஹைட் மச்சான், அந்த ஹைட் எல்லாம் வேலை செய்ய முடியாது. கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி கூட்டின ஹனிமூனுக்கு எங்க போற? ஹனிமூன் மச்சி, ஊட்டி கொடைக்கானல். அந்த வேலைக்கு மட்டும் நல்ல ஹைட்டான இடத்துக்கு கூட்டிட்டு போய். அசிங்கமா பேசாத. வேற ஏதாவது வேலை வாங்கி கொடு, செய்றேன். மச்சான், மெட்ராஸ்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். மெட்ராஸ் மட்டும் வேணாம் மச்சி, அங்க வெயில் ரொம்ப ஜாஸ்திடா. எப்படிதான் மனுஷன் அந்த ஊர்ல இருக்கானோ? ஐயோ என்னால முடியாதுப்பா. ஆமா, அங்க கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி தான். ஏண்டா, மதுராந்தகத்துல ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி இருக்கு. ஸ்கின் அலர்ஜி மச்சி 3 தலைமுறையை பாதிக்குமா? பேப்பர்ல படிச்சேன். நாம பண்ண தப்புக்கு நம்ம புள்ள குட்டிங்கெல்லாம் கஷ்டப்படணுமா? நீ சொல்லு. வேற ஏண்டா இந்த மார்க்கெட்டிங் வேலை? நாய் பொழப்புடா. பொழப்பே இல்லாம இருக்குது நாய் பொழப்பு எவ்வளவு மேலு. சரி, டிரைவரு? உயிருக்கு உத்தரவாதம் இல்லடா. கண்டக்டர்? சில்ற பொழப்பு மச்சி. இந்த பியூனு எடுபுடி? மச்சான், எனக்குன்னு ஒரு தகுதி இருக்குடா. ஓ, உங்க தகுதிக்கு நீங்க சினிமாவில் நடிகர் ஆயிரீங்களா? ரஜினி, கமல், விஜய், அஜித், விக்ரம், சூர்யா. ஹெவி காம்படிஷன் மச்சி. அவங்களுக்குள்ள தானே காம்படிஷன். இவனுக்கு என்ன பிரச்சனை? இந்த அரசியல்? ஐயோ சான்ஸ் இல்ல மச்சி. டேய், என்ன மாதிரி சலூன் கடை வச்சுக்கிறியா? மச்சான், உன் பொழப்ப எப்படா நான் கெடுப்பேன்? இப்ப மட்டும் நடா பண்ணிட்டு இருக்க. எறாகையா? ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம்
உருப்பட மாட்டேன் உருப்படவே மாட்டேன் உருப்பட மாட்டேன் டேய் நான் சொன்னேன்ல பாஸ் கண்ணாடி எனக்கு ஆகாதுன்னு அப்படியே அப்படி பண்ணீங்க சரியா இப்படி ஒப்பாரி வைக்கிற அளவுக்கு அந்த கண்ணாடியோட உனக்கு என்னையா பிரச்சனை? பண்ணி மூஞ்சி வாய் வந்துருவான் பாஸ். பண்ணி மூஞ்சி வாயனா? அது யாரியா? ரொம்ப மோசமான அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் செத்தா நிறைய இன்சூரன்ஸ் பண்ண வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனும் அவன் தம்பியும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? டேய் தம்பி, நான் செத்துட்டேன்னு சர்டிஃபிகேட் கொடுக்க இந்த ஊர்ல பெரிய டாக்டர் உன்னை விட்டா வேற யாருமே இல்லடா. சும்மா இல்லடா, நிறைய பணம் வரும், அதுல உனக்கும் பங்கு தரேன். என்ன சொல்ற? இப்ப என்ன செத்த மாதிரி நடிக்க போறியா நீ? ஆமா, ஆல்ரெடி எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டேன். வா. என்ன பண்ண போறான்? ஹெட்ல பிளட். ஐ அம் டெத். செத்த போன அப்படி சொரிஞ்சிட்டு இருந்தா எப்படி? டேய் ராஜா, நான் என்னடா பண்றது? உங்க அண்ணி தான் துணியை சரியாவே தேக்க மாட்டேன்றா. இல்ல இத பண்ணா சரியா பண்ணோம். டேய் 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 தம்பி டேய் நில்றா. அண்ணனுக்கு ஒரு ஐடியா குடுறா. என்கிட்ட ஒரு ஊசி இருக்கு, அத போட்டா நீ கிளினிக்கலி டெட்னு ப்ரூவ் பண்ணிடலாம். அத நான் போடுறேன். டேய் தம்பி, என்ன உண்மையிலேயே கொல்ல போறேடா? நீ உயிரோட தான் இருப்ப, ஆனா நீ நினைச்சாலும் உன் உடம்பு ஒரு இன்ச்சு கூட அசையாது. செத்த போன மாதிரியே இருப்ப. பியூட்டிஃபுல்டா. அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து குத்தா. போலீஸ் நம்பணும்னா உனக்கு ஏதாவது வெளிக்காம பட்டு உண்மையிலேயே உன் உடம்புல இந்த ரத்தம் வரணுமே. மூளை காரண்டா நீ. ஏய் அத குடு. இந்தடா அண்ணன் அடடா. என்னால முடியாது. இந்த அடி. ஏய் அடறி புடி. அடறி. என்னடே அடிக்க சொன்னா தூசி தட்டுற? இவ சரியான தயிர் சாதம்ப்பா. நீ ஊர்ல இல்லாதப்போ தங்கச்சி என்ன பொறுத்துனா தெரியுமா? இதெல்லாம் ஒரு இளையதொரு காலம். அட பாவி, சின்ன பொண்ணுடா அவ. அவள என்ன செஞ்சா? கிராண்ட்மா! என்னங்க இப்படி போட்டு அடிச்சிட்டீங்க? உண்மையிலே போயிருக்கு போறான். டேய் முதல்ல அவகிட்ட இருந்து அந்த ரொட்டி கடையை வாங்குடா. என்ன அடிச்சே கொண்டுட்டு இருப்பா போல. இரு நான் போய் இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வரேன். நல்லா இருந்த மனுஷன் இப்படி ஆயிடுச்சே. நல்லா செக் பண்ணிட்டேன் டாக்டர், எந்த ஃபவுல் பிளேவும் இல்ல. உங்க பிரதருடைய பாடிய முறைப்படி நீங்க என்ன பண்ணீங்களோ பண்ணிக்கோங்க. ரிக்வெஸ்ட்யா, எந்த பவுல் பிளே இல்லதாங்கயா. இருந்தாலும் இந்த பாடியை ஒரு வாட்டி அறுத்து பார்த்துட்டா உறுதியா சொல்லலாம்லையா? அதுவும் கரெக்ட் தான். உங்க பிரதருடைய பாடி அறுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தலாம். ஏட்டு மொக்க, நீ நல்ல பேர் வாங்க என்னையா அறுக்க சொல்ற? என்ன கொடாதீங்கயா. என் பிரதரோட பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னா நான் தான் பண்ணுவேன் சார். கண்டிப்பா சார். நம்ம ஊர்ல உங்களை விட்ட பெரிய டாக்டர் வேற யாரு இருக்கா? டேய் டும்மே, எப்படி என் தம்பி என்ன காப்பாத்துறான் பாத்தியா? வெரி குட் ராடி. டேய் தம்பி, என்ன எங்கடா படுக்க வச்சிருக்க? என்னடா ஒரே இருட்டா இருக்குது. வந்துட்டியாடா டேய்? என்னடா எந்திரிக்கவே முடியலடா என்னால. வலிக்குதுடா. நீ ஏதோ பேசுறேன்னு எனக்கு புரியுது, ஆனா எனக்கு கேட்கல. நான் பேசுறது உனக்கு நல்லா கேட்கணும்னு எனக்கு தெரியும். நீ இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரூம்ல இருக்க, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்க, எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிருமா? என்னடா சொல்ற? ஏய், நீ வாழ்க்கையில உருப்படியா பண்ண ஒரே காரியம் நீ செத்தது தான். சாரி நீ சாவ போறது தான். ஆனா நீ செத்தா இவ்ளோ பணம் வரும்னு எனக்கே இப்பதான்டா தெரியும். அதான் உனக்கும் பங்கு தரேன்னு சொன்னேனே. இப்போ என்னடா பண்ண போற? கொஞ்ச நேரம் பொறுமையா இரு, நான் உன்னை படுக்க வச்சே முடிச்சிடுறேன். படுக்க வச்சே முடிப்பியா? புரியலையே. டேய், உன்னை எல்லாரும் பண்ணி மூஞ்சி வாங்கி கூப்பிடுறது சரிதான்டா. என்னைக்காவது உன் அழகான மூஞ்சியை நீயே பாத்திருக்கியா? பாரு. ஏன் மூஞ்சியவா? வேணாடா டேய், அதெல்லாம் நான் பாத்துருக்கேன்டா. எனக்கு இப்ப அவசரமா ஒண்ணுக்கு வருது, கொஞ்சம் எழுப்பி விடுறா ப்ளீஸ்டா. இந்த மூஞ்சிக்கு அவ்வளவு அழகான பொண்டாட்டி வேற. நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் நீ பாத்துப்பியா? அடா பாவி. டேய் டேய் என்னடா அது? கடப்பாக்கல்ல போடுறல இருக்குடா. டேய் பண்ணி மூஞ்சி வாயனோட தம்பியை அவனை போட்டு தள்ளிட்டு அவன் பணத்தையும் பொண்டாட்டியும் சேர்த்து உஷார் பண்ணி வச்சிருந்தான் பாஸ். ஏய் தனு, என்னாச்சு? அங்க அவன் போட்டோ பார்த்தா பயந்த நீ? ஆமா, நீங்க வேற அவன் கண்ணாடி பார்த்துட்டே செத்தான்னு சொன்னீங்களா? அதுல இருந்தே அவன் ஆவி கண்ணாடிக்குள்ள பூந்துருக்குமோன்னு பயமா இருக்கு. கண்ணாடிக்குள்ளியா? இவனா? இரு, நான் கூப்பிட்டு பாக்குறேன், வரானான்னு பாப்போம். எங்க? வாடா வாடா பண்ணி மூஞ்சி வாயா.
பண்ணி முடிஞ்சு 2 பேரும் கொடூரமா கொண்டுட்டான். இந்த கதை கேட்டனால தான் கண்ணாடி பார்க்கறத நிறுத்திட்டேன். கேட்டியா நான் தான் சொன்னத? இந்த பாட்டி கதைக்கு இவ்ளோ பில்டப்பா? ஏய் ஒரு அழகிய நிறுத்து. இத பார், பயம்ன்றது எல்லாருக்கும் இருக்கும். ஆனா அதை எப்படி எதிர்கொள்றோன்றது தான் முக்கியம். நான் ஃப்ரெண்டா சொல்றேன் கேட்டுக்கோ. அந்த கண்ணாடி முன்னாடி நின்று அந்த பண்ணி முஞ்சி வாயினை கூப்பிடு. ஏய் பயப்படாத, அவன் வரமாட்டான். அதுக்கப்புறம் உனக்கு எல்லாம் புரியும். இப்ப பார், நான் முதல்ல கூப்பிடுறேன், அப்புறம் நீ ட்ரை பண்ணணும். ஓகே? பயப்படாத. இப்ப பார். வாடா வாடா உன்னோட பிரதர் அட்வைஸ் எல்லாம் அப்புறமா வச்சுக்கோ. முதல்ல இவன் மேல இருக்க மத்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணு. அந்த ஜாடியில இந்த ஜெம்ஸ் எல்லாம் எப்படி கரெக்டா சொன்னான்னு கேளு. அட போங்க, அந்த டீச்சர் குப்பத்தூர்ல போட ஜெம்ஸ் பாக்கெட்லாம் நான் தான் க்ளீன் பண்ணேன். மொத்தம் 10 பாக்கெட் இருந்துச்சு. ஒரு பாக்கெட்ல 25 தான் இருக்கும்னு எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அந்த கணக்கு படி பார்த்தா மொத்தம் 250 தானே. அதில் 3 அவங்களே சாப்பிட்டாங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது 247. கரெக்டா? கொஞ்சம் நானும் இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாமேன்னு சொன்னேன். என்ன போய் இப்படி சந்தேகப்பட்டீங்களே. சரி, அன்னைக்கு சொல்ல எல்லாம் நடந்துச்சே. மழை வேலை பெஞ்சிச்சே, எப்படி? பாஸ், அன்னைக்கு நேரமோ என்னமோ தெரியல, நான் சொல்ல அப்படியே எல்லாமே நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஏதோ கடவுளோட குழந்தைலாம் நினச்சி சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணேன். ஸ்மிதா கண்ணு, மாமாவுக்கு ஒரு கிஸ் கொடு பார்க்கலாம். அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில் என் தட்டில கை விட்ட பத்தியா? ஐயோ பாஸ், அது வெறும் எக்ஸ்பெரிமெண்டேஷன் பர்பஸ் தான், வேற எந்த நோக்கமும் இல்ல. சரி, ஏன் எல்லாரும் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்க? எனக்கும் கிரணுக்கும் கூட உன்னை முதல் தடவை பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சு. அது ஏன்? ஏதோ ஒரு வகையில நீ எங்க வாழ்க்கையில எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்க. சொல்லு. என் வாழ்க்கையோட அந்த அத்தியாயம் ஒரு சிறுகதையா முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். ஆனா அது இன்னும் ஒரு தொடர்கதையா நின்றுட்டு இருக்குங்கிறது இப்பதான் எனக்கு புரியுது. இவன் ஏன் ஓவரா நடிக்கிறான்? உங்க எல்லாருக்கும் ஏன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னா, நீங்க எல்லாரும் பம்பு செட்டு பத்மினிங்கிற விட்டு படத்தை பார்த்துருக்கீங்க. அதுல நான் தான் ஹீரோ. எங்களுடைய வருத்தமே தெருவுக்கு மரணட்ட அசோகரை பத்தி பாட புத்தகத்தெல்லாம் வர்ற மாதிரி தெருவா வந்து பம்படிக்கிற சூடுகை சுந்தரத்தை பத்தி ஏன் எந்த புத்தகத்திலயும் வரலங்கிறதுதான். இந்த சூடுகை சுந்தரத்துக்கு பம்ப் அடிக்க மட்டும் இல்ல, சுலுக்கெடுக்கவும் தெரியும். வரா பாரு சுலுக்கெடுக்கும் சூடுகை சுந்தரம். சுலுக்கை சுலுக்கை வரா பாரு சுலுக்கெடுக்கும் சூடுகை சுந்தரம். சுலுக்கை சுலுக்கை அவனேதான். ஆமாய்யா, சூப்பர் படையாது. இப்ப புரியுது எனக்கு அந்த மாதிரி தப்பா கனவு வந்துச்சுன்னு. ஆக்சுவலி எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும்யா. அதுல கூட உன் பேரு சூடுகை சுந்தரம் தானே? சுலுக்கெடுக்கும் சூடுகை சுந்தரம். அதை நீங்களாம் ஏதோ ஒதுக்கு போற தேட்டர்ல பார்த்துருப்பீங்க, ஓகே. ஆனா அந்த படத்தை ஸ்மிதா மேடமும் பார்த்துருக்காங்கிறது தான் பாஸ் ஆச்சரியமா இருக்கு. அது பம்ப் செட் பத்திங்கிறது ஏதோ வாட்டர் ப்ராப்ளம் பத்தின படம் நினைச்சு பார்த்துட்டேன். எனிவேஸ், கடைசியில் நான் மாட்டிக்கிட்டேனே. பப்பிசை பாட்டியா நீ? ஐசோ, இந்த மாசமும் உனக்கு தேவையானது பண்ணி முடிச்சாச்சு. உள்ள ஏற்க. ஹலோ, அவனத்தை வாங்காதடா, கம்முன்னு இரு. ஓ, அவளும் நோக்கினாளா? சரி சரி, போயிட்டு சீக்கிரம் வந்து. என்னது? ஐயோ, ஏ ஐசு, ஏ ஐசு. ஏய், யார் நாய் மேன்? வேர் ஆர் யூ? உன்னை தானே? ஆமா சார். என்னைய பட்ட பகலே என் காரை அசிங்கப்படுத்துது. ஐ கோயிங் டு கோர்ட். இப்போ என்ன சார் பெருசா நடந்துருச்சு? பையன் ஆசைப்பட்டான், பொண்ணும் பெருசா ஃபீல் பண்ண மாதிரி தெரியல. இது மியூச்சுவல் கன்சர்ன் தான் சார். நீங்க ஏன் தேவையில்லாம தையத்தக்கன்னு குதிக்கிறீங்க? என் ஐசோ என் பொண்ணு மாதிரி வளர்த்தனையா? சார், உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். இந்த 200 ரூபா மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் விட்டுருங்க சார் ப்ளீஸ். என்ன அது? காசு கொடுத்து அசிங்கம் பண்றியா? வெச்சுக்கோ. அப்படியே ஐ கோயிங் டு கோர்ட். லாஸ்ட் ஆஃபர், பெஸ்ட் பிரைஸ். நான் இப்படியே இதுக்கே நீங்க சில்லறலாம் கொடுக்க வேண்டியது வரும். பெஸ்ட் பிரைஸா? யோ, என் ஐஸ் பொத்து ராயில வளர்த்திருக்கியா? அப்படியே கேச. ஓ, புது பணக்காரனா நீ? சரி, என் மணிக்கு உபசமா இருக்கும். கார்ல ஏசி போட்டு வை போ. யோ, என்ன என் மரியாதை குறையுது? யோ, தொழிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன மரியாதை வேண்டி கிடக்குது? போயா. ரெடி பண்றேன். நண்பேண்டா. அண்ணா இருக்காரா? இருக்காருங்க. வா. பாத்தியா கடன் வாங்குறதுக்கு எவ்வளவு தூரம் நடக்க வேண்டியது இருக்குன்னு? விடுறா மச்சான், கடனை திரும்ப வாங்குறதுக்கு அவன் நடைய நடப்பான்ல.
கண்ணாடியை கைட்றா. இல்ல வெயில் கொஞ்சம் கைட்றா ஜாஸ்தியா கண்ணாடியா. உன் பேச்சுல திமிர் தெரியுதே. மச்சான் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. டேய் உன்னை நம்பிதானா கடனை உடனே வாங்கி தரேன். தயவு செஞ்சு கவுத்துறாத மச்சான். ஏண்டா நல்ல விஷயத்துக்காக போயிட்டு இருக்கோம், இப்படி அபசுகுணமா பேசுற. ம் உன் வேகம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா வேகம் மட்டும் பார்த்தா தம்பி, விவேகமும் இருக்கணும். புரியுதா? அப்பா, தளபதி. அண்ணே வணங்கண்ணே. பப்ளிக் பிளேஸ் 2 ஸ்டெப் பின்னாடி வரட்டுமா? விவேகம் நம்ம அங்கே நிக்கிற பாப்பா. என்னண்ணே செழிப்பா உட்காருப்பா தம்பி, உட்காருங்க. அப்புறம் நல்ல தம்பி, என்ன விஷயம் வந்திருக்கிறப்பா? அண்ணே இவன் என் ஃப்ரெண்டு பாஸ்கர். தம்பி மெதுவாப்பா, காதெல்லாம் கொய்யினுதுல. நீ சொல்ல தம்பி. அதானே இவன் என் ஃப்ரெண்டு பாஸ்கர். ஒரு டுட்டோரியல் சென்டர் ஆரம்பிக்கலாம்னு ஆசைப்படுறான். ரொம்ப நல்ல பையனே. எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு. ஒரு 50,000 ரூபாய் வட்டி கொடுத்தீங்கன்னா பெரிய உதவியா இருக்கும். அதுக்கு என்ன நல்ல தம்பி, பண்ணிடுவோம். ஓகேவா? என்ன தம்பி நீங்க தான் வாத்தியா? ஆமாண்ணே நானும் வாத்தி தானே. ஓ அப்படியா? உன்னை பத்தி சரியா தெரியாதுப்பா. தெரிஞ்சலன்னா கேட்டேன். குருபா இந்தாங்கப்பா நீங்க கேட்ட பணம். எப்படி அடிச்சாரு தம்பி வாத்தி, உன் பேர் என்ன சொன்ன? பாஸ்கர்ண்ணே. பாஸ்கர் பாஸ்கர். தம்பி பாஸ்கர். சொல்லுங்கண்ணே. நம்ம பையன் ஒருத்தன் இருக்கான். சரிண்ணே. 10ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிட்டான். ஐயோப்பா. அவனே சேர்த்துக்கோங்க. அண்ணே என்னண்ணே நீங்க இப்படி பணம்லாம் கொடுத்து உதவி பண்றீங்க? இதை நாங்க பண்ண மாட்டோமா? நீங்க பையனை அமுச்சு வைங்கண்ணே. ஏதாவது பொண்ணு இருந்தா கூட அமுச்சு வைங்கண்ணே. நல்லா படிக்க வைக்கலாம்டா. அப்புறம் என்னப்பா, பணத்தை எடுத்துட்டு வேலையை ஆரம்பிங்க. மச்சான் போய் எடுத்துக்கோ. இல்ல மச்சான் நீ எடுறா. டேய் நீ தான் எடுக்கணும். நீ கைராசிக்காரன்டா, உன் கையால எடுத்து குடுறா. தம்பி ஒரு நிமிஷம் இருப்பா, இந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டுட்டு பணத்தை எடுத்துப்பா. அண்ணன் தாலி அறுத்து வச்சுன்னா காசை கொடுப்பாரு. இன்னும் எதுவும் கேட்கலன்னு பார்த்தேன். போடு பாஸ்கர், உன்கிட்ட சொத்து பத்தி எது இருக்கு? இல்லண்ணே இனிமே தான் உழைச்சு சம்பாதிக்கணும். நல்ல தம்பி கூடியா? நானா? காட்டுற இடத்துல எல்லாம் போட்டுறா. அவர் குளிக்கும் போது முதுகு காட்டுவார், அது மேல போட்டுமா? போடா. என்ன நல்ல தம்பி, என்ன குசு குசு குசுன்னு கையெழுத்து ஒண்ணு போடப்பா. அண்ணா அது வந்து மச்சான் என் லைஃப்டா. சும்மா இல்லாம வாயை கொடுத்து நானே பின்னாடி புண்ணாக்கிட்டேனே. அந்த எருமாடு தண்ணி வைங்கடா, கத்துதுடா. சென்டிமெண்ட் எல்லாம் பாக்காதடா, போடுறா. எருமாடு கத்தும்போது சென்டிமெண்ட் எல்லாம் பார்க்காம இருக்கு. போடாதீங்க, கையெழுத்து போடாதீங்க. அண்ணே யாருன்னு அது? அவனை வெளியே தந்துடா. வைத்தியர் நல்லா உள்ள விட்டுடு. லூசு பைய இன்னுமா போடல? போடுப்பா. அடா போடுப்பா. மிரட்டுறாரு. நான் சொல்ல நம்ம பையன் 10ஆம் கிளாஸ் ஃபெயில். இவன் தான். எப்படி சிரிச்ச முகமா இருக்கான் பார் நம்ம பையன்ல. எப்படி நம்ம பொதுவாத தாத்தா பத்திலாம் சொன்னியாப்பா? சொல்றேன்பா. தாத்தாவா? இவர் தான் எங்க அப்பா முருகப்பாடி தேவர். எங்க பரம்பரையில முதல்ல எங்க அப்பா தான் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் போனாரு. 10ஆம் கிளாஸ் வரை கவர்மெண்ட் பரிச்சை வச்சா பாஸ் பண்ண எங்க அப்பா ஒரு ஐடியா பண்ணாரு. யாரப்பா நீங்கள் 2 பேரா உட்கார்ந்திருக்கீங்க? இவர் தான் என் வாத்தி. இவர் சொல்லி கொடுத்து நான் எழுததை விட இவரே எழுந்தா நல்லா இருக்கும் தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். என்ன தப்பா? எங்க அப்பனோட பெரிய புத்திசாலி. 4 வார்த்தை கத்துக்கிட்டு தான் 10ஆம் கிளாஸ் பரிச்சை எழுதவே போனேன். அந்த 4 வார்த்தை என்னன்னா, மவனா பாஸ் பண்ணிடு இல்ல கொன்னுடுவேன். என் பையன் சிங்கக்குட்டி. என்ன ஒண்ணு, அமைதியா இருந்தா தூங்கிடுவான். பரிச்சை எழுதுற இடம் வர அமைதியா இருக்குமா, அடிக்கிற காத்துல அப்படியே தூங்கிடுவான். அதையும் மீறி அவனை எழுப்பணும்னா படிப்பறிவு இல்லைனாலும் ஒரு 20-30 பேரை வச்சுக்கிட்டு பெரிய ஃபேக்டரி மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கீங்களே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. கை நீட்டி காசு வாங்குறானுங்க. பையன் பிள்ளைங்க சொன்ன வாக்க காப்பாத்தவே மாட்டேங்கிறாங்கப்பா. பூரா ப்ராடு பசங்கப்பா. அதான் உங்களுக்கு போட்ட மாதிரி 2 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு அவங்க எல்லாரும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். அதோ சாணி அல்றாங்க ஒரு 20 பேரு. அதுல பாதி பேர் உங்களை மாதிரி வாத்தி தான். பூரா மக்கு பயலுங்க. அதான் எல்லாரும் சாணியால விட்டுட்டேன். தம்பி நீ ஏன் பண்ணிட்ட பாப்பா? உன் நண்பன் கிட்ட சொல்லி என் பையனை எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிருப்பா. நீ பாஸ் பண்ண வைக்கலனா தான் உன் கடையை நான் ஜப்தி பண்ணுவேன். உன் குடும்பத்தையும் நடுத்தருவுக்கு கொண்டு வருவேன். உன்னையும் சாணியால வைப்பேன். கையெழுத்து போட்டது நீ தானப்பா. அதான முறை. எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிருப்பா என் பையனை. பாஸ் பண்ண வைக்கிறா. ஏய் எறா வண்டியா. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா. பஞ்சகன் கண்ணனடா கர்ணா.
அழகன் கண்ணனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. என்ன பண்றது? அப்பவே சொன்னேன் கையெழுத்து போடாத கேட்டியா? எல்லாம் தலையெழுத்து. போய் சாணி போ. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ புலி வாலை பிடிச்சிட்டீங்க மிஸ்டர் நல்ல தம்பி. வாலை விட்டீங்கன்னா புலி உங்களை கடிச்சிரு மிஸ்டர் நல்ல தம்பி. டேய் என்னடா மிஸ்டர் நல்ல தம்பின்ற, நீங்க புடிச்சிட்டீங்கன்ற, உங்களை கடிச்சிருன்ற, ஏதோ மூணாவது மனுஷன் மாதிரியே பேசுற. ரெண்டு பேரும் சேர்ந்தாண்டா இதை பண்ணோம். ஒரு ஃப்ளோல வந்துருச்சுடா. நாம பிடிச்சோம் நம்மள கடிச்சிடும். கடிச்சா ஊசி போட்டுக்கலாம், அதை உர்றா. இப்ப என்ன பண்ண போறோம்? பண்றோம்டா, பெருசா ஏதாவது பண்றோம். மாயா என்ன தனியா நிக்கிற? இங்க ரொம்ப போர் அடிக்குது. ஸ்டோர் ரூம்ல பழைய ஆல்பம்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, அதான் எடுக்கலான்னு வந்தேன். ஆனா எனக்கு உள்ள போறதுக்கு பயமா இருக்கு. ஏமா? பேகி இருந்துச்சுன்னா? நாரிற இடத்துல பேயா? வாட் நான்சென்ஸ்யா. அப்ப பேயனா உனக்கு பயமே இல்லையா? பேயா எங்க என் முன்னாடி வர சொல்லு. செவில ரெண்டு அப்பா அப்புறம். எனக்கு ரொம்ப நாளா பேய பார்க்கணும் ஆசைதான். பயப்புல பயந்துட்டு நம்ம முன்னாடி வரதே இல்லை. நான்லாம் ஆவியே மூவி கூட்டு போற ஆளு. என்கிட்ட போய் நீங்க வாங்க வாங்க வாங்க. இவ்ளோ தைரியசாலியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏங்க சின்ன வயசுல நான்லாம் சுடுகாட்டுல இருக்கிற சாம்பலத்துக்கு தாங்க பல்லே வளர்க்குவேன். நெஞ்செலும்பு வச்சுதான் நாக்கே வலிப்பேன். பயந்தவனுக்கு தான் அது எலும்பு கூடு, பயங்காற்ற எனக்கெல்லாம் வெறும் குருவி கூடு. ஆனா எனக்கு பேய்னா ரொம்ப பயம்பா. மனசுல இருக்கிற லவ் சொல்ல முடியாம அல்பாயுஸ்ல செத்து போற பயந்தாங்கோலி பசங்க தாங்க பேயா வருது. மனசுல இருக்கிறதெல்லாம் சும்மா பட்டு பட்டுன்னு சொல்ற நம்மள மாதிரி தைரியசாலிங்களா அதுங்களை பார்த்து பயப்படலாமா? அப்ப உங்க லவ் சொல்லிட்டீங்களா? சொல்லத்தானே போறேன், நீங்களும் பார்க்கத்தானே போறீங்க. அதுக்கு உண்டான நேரமும் வந்துருச்சு. பால்சாமி, ஆல்பம் கிடைச்சிருச்சு, நீங்க போட்டுட்டு வந்துருங்க. அப்ப இது பார்த்தா செவில்ல அடிப்பியா? ஐயோ, நான் பந்த கூட செவுத்துல அடிச்சது இல்லைங்க. நான் எங்கிருந்து பேய செவுல அடிச்சது? நெஞ்செலும்புல நாக்க வழிப்பேன்னு சொன்னேன். தெரியாம ஒரு ஃப்ளோல சொல்லிட்டு மன்னிச்சிருக்கேன். பேய பார்க்கணும்னு ஆசைப்பட்டல. ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே புறப்பட்டு வந்துடுறதா? பாஸ், என்ன இப்படி அலங்கோலமா உட்கார்ந்துருக்கீங்க? நீங்களும் மாயாமாவும் தனியா ரூம்குள்ள ஒதுங்குறப்பவே பயந்தேன் இப்படி ஏதாவது நடக்கும்னு. என்ன நடக்கும்னு? பஞ்சு நெருப்பு பக்கத்துல இருந்தா என்ன ஆகும்? பத்துக்குச்சு. எதிர்ப்பு ரொம்ப பலமோ? இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு வேகம் கூடாது. இப்படி வெறித்தனமா சூறையாடி இருக்கீங்க. யாரு? நானு? நீ வேற ஏன்டா நடந்தது தெரியாம பேசிட்டு? நான் போய் அண்ணியை சமாதானப்படுத்துறேன். ஒரு அழகான பொண்ணை பார்த்தா எந்த ஆம்பளைக்கு தப்பு பண்ணதான் தோணும். இப்படி வீணா ஃபீல் பண்றதை விட்டுட்டு பேசாம அவர் கழுத்து நீட்டுங்க. வேற வழியே இல்ல. உங்க மேல விழுந்த கரையை அவர் தான் துடைக்கணும். ஆம்பளைனா தப்பு பண்ணுவீங்களாடா? தாய் மசாஜ் கேள்விப்பட்டிருப்ப, இது பேய் மசாஜ். சாவு. நான் அவனுக்கு கழுத்தை நீட்டணுமா? பேய்கிட்ட போய் பேட்டி எடுத்த இனி உன் போட்டி காலியாக போகுது. எங்கடா என்ன சொல்ல விட்ட? அக்கா இன்னும் முடியலீங்களா? இல்ல கொஞ்சம் ரெஸ்ட் நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்ல வந்தேன். கிழிஞ்சிருக்கு.
என்னடா ஆச்சு பாஸ்? நான் எப்போ ஸ்டோர் ரூம்குள்ள வந்தேன்? ரொம்ப பழசா இருக்கேன்னு தூக்கின்னு வந்து போட்டுருப்பாங்க. டேய் இந்த வீட்ல என்னென்னமோ நடக்குதுடா. இப்பதான் நமக்கு லெவல் 1 ஆரம்பிச்சிருக்கு. லெவல் 2 ஆரம்பிக்கிறதுக்குள்ள இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடும். எழுந்துடா எழுந்துடா. எனக்கு எதுக்கு பாராட்டு விழா? நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன்னு கேக்குறேன். நான் என் கடமையை தானே செஞ்சேன். அதுக்கு எதுக்கு பாராட்டு விழா? இந்த கும்பகோணம் நகரை பொறுத்த வரைக்கும் நான் ஆயிரக்கணக்கானவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன். என்னால லாபம் அடைஞ்சவங்க தான் நிறைய பேர் இருக்காங்களே தவிர என்னால நஷ்டம் அடைஞ்சவங்கன்னு இந்த ஊர்ல ஒருத்தர் கூட கையை நீட்டி சொல்லவே முடியாது. யாரா இருக்கீங்களா? இருந்தா தைரியமா சொல்லுங்க. சொல்லுங்க சார். கம் அவுட். நான் இருக்கிறேன். இவன் எங்க இங்க வந்தான்? தம்பி சொல்றது வேடிக்கையா இருக்கு. தம்பி வாங்க, உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வந்து கொட்டுங்க. வந்து உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. கம் ஆன் வாங்க. நைஸ் டு மீட் யூ. வணக்கங்க. வணக்கம்மா. லோன் கேட்டு வருவோர்களை லோ லோ லோவென்று லொங்கலிக்கும் ஐயா தொப்பை நோத்து சண்முக சுந்தரம் அவர்களுக்கு வணக்கம். சாரு சொன்னாரு இந்த மாதிரி எனக்கு இந்த பாராட்டு விழாலாம் பிடிக்காதுன்னு. அப்புறம் என்ன நீங்க வந்த மூஞ்சில பூரா விட்டுருவேன். உக்காரு உக்காரு உக்காரு. மூஞ்சில பூரா விட்டுருவேன். உக்காரு. ஏய் the ladies and gentlemen please sit down. ஏய் 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 உக்காரு உக்காரு. 7 ரவுடி நான் பார்த்த வேண்டா. சலாம் இப்படி வாடி. வா செல்லாம் இப்படி வா. வந்து நில்லு வா. காலம் போன வயசுல இது என்ன பங்களா நாய் மாதிரி மொசு மொசுன்னு ஸ்டைலா? பேரம்பேத்தி பார்க்க வேண்டிய வயசுல தருதல மாதிரி பங்க வச்சுன்னு சுத்துற. அப்படியே அர்த்தம் பாரு. ஆமா என் ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட லோன் கேட்டா நீ என்ன சொல்லிருக்கணும்? என்ன செல்ல சொல்லிருக்கணும்? தரேன்னு ஒண்ணு சொல்லிருக்கணும், இல்ல தரலன்னு சொல்லிருக்கணும். நீ என்னமோ உன் அப்பா வீட்டு காசு எடுத்து குடுக்குற மாதிரி அவனை அசிங்கப்படுத்தி அமைச்சிருக்க. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா? இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். 1.5 ரூம்ல ஒரே ஒரு ரோலிங் சேரை போட்டு சுத்தி சுத்தி வேலை செய்யற உன்னைக்கு அவ்வளோ அதுப்புன்னா, கடையில லைனா 4 ரோலிங் சேரை போட்டு சுத்தி சுத்தி வெட்டுற எங்களுக்கு எவ்வளோ அதுப்பு இருக்கும்? இல்ல எவ்வளோ அதுப்பு இருக்கும்ன்ற. ஏறிடி இதான் ஒரு நிமிஷம் ஏறு வர. நீ அடிச்சுட்டு என்ன பேச்சு பேசுற? ஹலோ மச்சான் ஒரு நிமிஷம் லைன்ல இரு. சீக்கிரம் சொல்டா மச்சான். உங்க ஆளோட அப்பா நீ எப்படி திட்டுவ? யார் அந்த மங்கூஸ் மாண்டியானையா? மச்சான் ஒரு லூசுடா. இம்ச நச எச்ச அல்பம் ஒரு கேடு கெட்ட புறம்போக்கு. விடு மச்சான், இப்ப அவனை திட்டுற மூட்லயே இல்ல. சாரி மச்சான் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. கேட்டியா யாருன்னு தெரியுதா? உன் சின்ன மருமன் புள்ள. உன்னை அவனுக்கு திட்டுற மூடு இல்லையா? அப்படி இருந்தே அப்படி திட்டுறான். இன்னும் திட்டுற மூட்ல இருந்தான்னு வச்சுக்கேன் கழுவி கழுவி ஊத்தி இருப்பான். இந்த வேர் சுந்தரம் பாஸ்கர் மனசெல்லாம் கோணாம நடந்துக்கோ. இன்னொரு தடவை உன் மேல ரிப்போர்ட் வந்துச்சு. போதும் 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 போதும். ஏன் மச்சான் கூல் ட்ரிங்க்ஸ் ஊத்துனா உடம்புக்கு ஆகாதாமே? ஓ அப்படியா? இப்ப கரெக்டா இருக்கா பாரு. டீ டோட்டலர்னா எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒழுக்கமான பையன் அர்த்தம். மாமா ஒரு கோட்டர் சொல்ல. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? நீங்களா எப்படி? என்னால நம்பவே முடியலையே. உங்க அப்பா உங்களை பத்தி பெருமையா சொன்னாரு மாப்பிள்ள. யோ எந்த பொண்ணுங்க தான் பையனை பத்தி முழுசா புரிஞ்சிருக்குது? எல்லா அப்பனும் தான் பையன் உத்தமன் தான் நினைச்சிட்டு இருக்கான். அது என்ன இப்போ மச்சி நீ ஊத்துற? ஊத்து ஊத்து ஊத்து. மாப்பிள்ள நல்லவன் மாதிரி கோட்டெல்லாம் போட்டு என்னை ஏமாத்திட்டீங்களா மாப்பிள்ள? யோ கோட்டு போட்டவன் நல்லவன் யார் சொன்னா? நான் உன்கிட்ட சொன்னா? நான் கோட்டு போட்டதே கோட்டுற மாதிரிக்கு தான். மச்சி சைட் டிஷ். ஐயோ ஐயோ மாப்பிள்ள, உங்களை ஒரு டீ டோட்டலர்னு எல்லாத்தையும் சொன்னேன் மாப்பிள்ள. மாமா
எனக்கு டீ காஃபிலாம் பழகலாம் மாமா. ஒன்லி பிராண்டி தான். மச்சி இந்த பிராண்டிக்கு ஊறுகாய் நல்லா இருக்குமே. ஊறுகாய். ஊறுகாய். காலி ஆச்சு. மச்சான் அவர் ஓகேவா? மாமா ஊறுகாய் காலி ஆயிடுச்சா? கொஞ்சம் உட்காருங்களேன். என்னடா விளையாடுறீங்களா? ஒரு பெரிய மனுஷன்ற மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இரு உங்க அப்பனுக்கு போன் பண்றேன். அப்ப தெரியும் சரி. அப்பாவுக்கு போன் பண்றேன். அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் அப்பாவுக்கு மட்டும் போன் பண்ணிடாதீங்க அங்கிள். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அங்கிள். ப்ளீஸ் சொல்றா. பாயா லூசு. அப்பாவுக்கு போன் பண்றேன். அப்பாவுக்கு. சாரி மிஸ்டர் சுந்தரம். வாழ்க்கையில எப்பயுமே ஒன்னோட ஒண்ணு பெட்டரா தான் இருக்கும். அதனால இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருன்னு ஒரு படத்துல சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்காரு. அதை விட்டுட்டு இவன் கேரக்டர் சரியில்லைன்னு என்ன செலக்ட் பண்ணீங்க. இப்போ ஏன் கேரக்டர் சரியில்லைன்னு இன்னொருத்தரை செலக்ட் பண்ணுவீங்களா? இப்படியே ட்ரெயின் மாதிரி சிக்கு புக்கு போயிட்டே இருக்கும். எப்படி மச்சி? சிக்கு புக்கு